ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة صدق الله العظيم قال النبي عليه الصلاة والسلام من قام رمضانا إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام வயசாளிகள் கொஞ்சம் அப்படியே செவத்துல சாஞ்சி கொடுங்க, வாலிபர்கள் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் முன்னாரவா. நாங்க இலங்கையில இருந்து அனுப்பும் பொழுது வாலிபர்களா அனுப்பினோம், இங்க வந்து வயசாளி ஆயிடுச்சு, கொஞ்சம் முன்னாரவா. வீட்டுல எல்லாம் நினைச்சிருக்கிறாங்க என் புள்ள நல்ல வாலிபமா இருக்கிறான், வந்து ஊரையும் நாட்டையும் பரப்புவான்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க பார்த்தா வயசாளிகள் மாறி தெரியுது, வயசாளிகள் சாஞ்சி கொடுங்க, மத்தபடி நெருங்கி வாங்க இன்ஷா அல்லாஹ். வந்து ஹதரத் இங்கிலீஷ்ல பேசினாங்க, அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு இங்க வந்து தமிழ் மறந்து போச்சு. தமிழ் அவளுக்கு தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. அதுவும் நம்ம ஹேட்டன் எங்க ஊரு தமிழ் ஒரு மாதிரியா இருக்கும். அதெல்லாம் நீங்க கவனமா கேட்டாதான் அது புரியும், அப்படி இல்லைன்னா ஒரு மணி நேரம் அப்படியே வீணா போயிடும். அப்போ இன்ஷா அல்லாஹ் நான் கவனமாக பேசுறேன், நீங்களும் கவனமாக கேளுங்க. பேச்சு வெறுமனே பேச்சாகிறாம அமல் செய்யற நசீப் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானா. இல்லாத பெரியார்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் ஹாலிக். ஹாலிக் என்று சொன்னா என்ன? படைக்கக்கூடியவன். அத்துணையுமே படைத்தவன் அல்லாஹ் தான். நம்மெல்லாம் படைக்கப்பட்டவர்கள். உலகத்துல படைக்க யாருக்கும் முடியாது, உண்டாக்க முடியும். அதுக்கு சானியா என்று அரபியில் சொல்றது. அதாவது ஒரு தண்ணி, பிறகு கொஞ்சம் மண்ணு, ரெண்டையும் சேர்த்தா ஒரு சட்டி செய்யலாம், பானை செய்யலாம், முட்டி செய்யலாம். பிறகு இரும்பு எல்லாம் இருக்குது, என்னமோ என்ன செய்யறாங்க, ஃபேன் செய்யறாங்க, வாகனம் செய்யறாங்க. செய்யலாம், உண்டாக்கலாம், படைக்க முடியாது. படைப்பவன் ஹாலிக் என்ன யார் தெரியுமா? ஒரு சொட்டு தண்ணீர்ல மிகப்பெரிய சமுத்திரத்தை படைச்சான். முடியுமா? அல்லாஹ். இப்ப ரெண்டு பக்கம் சமுத்திரம், நடுவுல மண்ணு. இது எல்லையை தாண்டாது, இதுவும் எல்லையை தாண்டாது. ரெண்டும் எல்லையை தாண்டி விட்டால் நடுவுல இருக்கிற பூமியில இருக்கிற நம்ம நாசமா போயிடும். ஆனா தண்ணியுடைய சிபத்து என்ன? ஓடுறதுதான். தண்ணியை பாருங்க, அது ஓடும். ஆனா அதை ஓட வைக்கல. இரு, நான் சொல்ற வரைக்கும் இரு. அப்ப ஹாலிக்னா யாரு? ஒரு சொட்டு மண்ணில மூணுல ஒன்ன மண்ணாக்கி. அல்லாஹ் இந்த மண்ணை எந்த மூல பொருளால படைச்சான் தெரியாது. இந்த தண்ணி அல்லாஹ் எந்த மூல பொருளால படைச்சான் தெரியாது. இந்த காற்று எந்த மூல பொருளால படைச்சான் தெரியாது. இந்த வானம், சூரியன், சந்திரன் என்ன படைச்சது அல்லாஹ் தான். உங்களை படைச்சது அல்லாஹ் தான். உலகத்துல எல்லாத்தையும் படைத்தவன் அல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்ற ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. நான் தான் உலகத்துல எல்லாத்தையும் படைச்சேன். சொல்லி நம்ம விரும்பி ஆம்பளையா பிறந்தோமா? பெண்கள் நினைச்சு பெண்ணா பிறந்தாங்களா? நான் நினைச்ச முகமா இது? சொல்லுங்களேன். நான் நினைத்த முகமா இது? கண்ணாடியை பார்த்துட்டு ஒத்தை இப்படி இப்படி இப்படின்னா, ஏன்டா கண்ணாடி பார்த்து இந்த பாடுபடுற? இல்ல இப்படி சிரிச்சு சிரிச்சு பாக்குறானா, இன்னைக்கு அந்த புலி உள்ளது அவனுக்கு ஆசையா. சிரிச்சு சிரிச்சு பார்த்தாலும் புலி வராது, அல்லாஹ் வச்சாதான் புலி.
அவருக்கு சிரிச்சா அப்படி குழி விடுவோம், அப்படியெல்லாம் விடுவாரு. அல்லாஹ் வச்சாதான் குழி. அதே மாதிரி நான் நினைச்ச நிறம் அல்ல, நான் நினைத்த முகம் அல்ல, நான் நினைத்த உம்மா பாப்பா இல்ல, நான் நினைச்ச ஊர் இல்ல, நான் நினைச்ச நிறம் இல்ல, நான் நினைச்ச குணம் இல்ல. முகத்தை பங்கு வச்சு அல்லாஹ் குணத்தையும் பங்கு வச்சிருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம். சரி, அப்ப உலகத்தில் அல்லாஹ் படைச்ச படைப்புல ஆக சிறந்த படைப்பு தான் மனிதன். உலகத்துல பாருங்க, சிறந்த படைப்பு மனுஷன். உடுக்கிற படைப்பு யார் உலகத்துல? உலகத்துல உடுக்கிற படைப்பு மனுஷன் மாத்திரம் தான். நம்ம வீட்டுல ஆடு, நம்ம வீட்டுல எலி இருக்கு, நம்ம வீட்டுல பூனை இருக்கு, உடுத்து இருக்கா? உடுக்க. ஆடையை படைத்ததே அல்லாஹ் மனிதனுக்குத்தான். அந்த ஆடையை உடுத்த மாட்டோம்னு 100க்கு 5 வீதம் மறைச்சுக்கிட்டு போனா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆடையை உடுத்தாமல் இருப்பது தான் நாகரிகம் என்றால், உன்னை விட நம்ம வீட்டுல எலி நாகரிகமா இருக்கு, அது உடுக்கவே இல்லையே. ஆடையை குறைப்பது தான் இந்த உலகத்துல நாகரிகம் என்றால், எங்க வீட்டுல இருக்கிற பூனை இருக்கு, உன்னை விட நாகரிகமா இருக்கு, அது உடுக்கவே இல்லை. ஆடையை படைத்தது மனிதனுக்கு. எவ்வளவு உடுக்க முடியுமோ நல்லா உடுங்க. பாவம் அதிகமாக அதிகமாக அல்லாஹ் முதலாவது ஆடையை தான் குறைப்பான். ஆடை குறைவது பாவத்துக்கு அடையாளம். சரி, அப்போ உடுக்கிற படைப்புனா மனுஷன் தான். அதே மாதிரி சிரிக்கிற படைப்பு. உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகமும் அழுவும், ஆனா சிரிக்காது இல்லையா? யானை அழுவு, மாடு அழுவுது, மீன் அழுவுது. ஆனா சிரிக்கிற ஒரு படைப்பும் அழுகிற ஒரு படைப்புனா மனுஷன் மாத்திரம் தான். நீங்க வேற யாரும் சிரிக்கிறது கண்டீங்க? நம்ம வீட்டுல எலி சிரிச்சிருக்கா? நம்ம வீட்டுல பூனை சிரிச்சேன்னு வைங்க, நம்ம ஹார்ட் அட்டாக் வந்து. அது சிரிக்காது. நம்ம ஆடு சிரிக்காது, மாடு சிரிக்காது. ஆனா சில மனுஷனும் சிரிக்க மாட்டான். ஏன்னா சிரிக்காம இருக்கான்? அல்லாஹ் பொஞ்சாதியை பார்த்தாலும் சிரிக்கிறான் இல்ல, உம்மாவை பார்த்தாலும் சிரிக்கிறான் இல்ல. சிரிடா, சிரிக்கணும். அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தில் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுண்டுவான் இல்லையா? சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், இந்த பேரித்த பழம் துண்டு இருக்கு இல்லையா, அதை கொடுத்தாவது தானமா கொடுத்தாவது நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாப்பு தேடிக்கோங்க. சஹாபிகள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பேரித்த பழம் எங்களுக்கு கிடைப்பதே சிரமம், அதை எப்படி சதகா கொடுக்கிறது? அப்படியா, உங்களுக்கு பேரிச்ச பழம் இல்லையா, கொடுக்கறதுக்கு இல்லையா? இல்ல நாயகமே, எங்களுக்கே நாளைக்கு பிறகு கிடைக்குது. அப்படியா, சரி, பிரச்சனை இல்லை. உங்கள் முகத்திலே சிரிப்பும் இல்லாமல் போய்விட்டதா? ஒரு சகோதரனை பார்த்து சிரிப்பது சதகா, அது உங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பு அடையும் சொன்னாங்க. அதனால இப்ப நான் பயன் முடிஞ்சு போகல நினைச்சுக்கிட்டே போவாங்க. அவளை வேலைக்காக போய் சேர்த்துருவா. சந்தர்ப்பம் வரப்ப சிரிக்கிறது தானே, சந்தோஷமா சிரிக்கிறது. அல்லாஹ் சின்னக்க சிரிச்சா துவாவும் செய்யும். மேலான பெரியாரை சோதர்களே, அப்ப சிரிக்கிற படைப்பு, உடுக்கிற படைப்பு, சுத்தமான சாப்பாடு சாப்பிடுற படைப்பு மனுஷன் மாத்திரம் தான். உலகத்துல என்னெல்லாம் படைத்தாலும் மனுஷனுக்கு தான். உப்பு இருக்கு நம்ம வீட்டுல, உப்பு சாதாரண உப்பு யாருக்கு படைச்சிருக்காங்க? அது உப்பு இல்லாம சாப்பிட முடியுமா? நமக்கு மிருகங்கள் ஏதாவது உப்பு கூட சாப்பிடுதா? காட்டுல இருக்கிற மிருகம் எங்கேயாவது மான பிடிச்சி சுட்டு நின்று இருக்கா? அப்ப நெருப்பு யாருக்கு? நெருப்பு மனுஷனுக்கு, உப்பு மனுஷனுக்கு, மஞ்சள் இருக்கு, வெங்காயம் இருக்கு, கருவேப்பிலை இருக்கு, கருவேப்பட்டை இருக்கு, எல்லாம் மறந்துட்டீங்க தெரியுமா? அதெல்லாம் இருக்கு. பீட்ரூட் இருக்கு, கேரட் இருக்கு, போஜ் இருக்கு. எல்லாம் யாருக்கு படைச்சான்? மனுஷனுக்கு. சட்டியை போட்டு எண்ணெயை போட்டு பொரிச்சு அவிச்சு சாப்பிடுறது யாரு? எல்லா மனிதனுக்கு தான். ஆனா ஆச்சரியமா சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் படைச்ச படைப்புல அல்லாஹ்க்கு மாறு செய்யற ஒரு படைப்புனா மனுஷன் மட்டும் தான். இந்த படைப்பு அல்லாஹ்க்கு மாறு செய்யறது, அதை மறந்துடாங்க. அல்லாஹ் சொல்றான், வஹலக குல்ல ஷைஇன் ஃபகத்தரா, நான் உலகத்துல படைத்த எல்லா வஸ்துக்களுக்கு ஒரு எல்லை கொடுத்தேன், அந்த எல்லையை எந்த படைப்பும் தாண்டாது, மனிதனை தவிர. சூரியனுக்கு எல்லையை கொடுத்தாங்க, 9 கோடி மைல். நீ மேலே போக கூடாது, கீழே வரக்கூடாது. சரியா அல்லாஹ் டைம் செட் பண்ணி வச்சிருக்கான். அது கீழே வந்தா சூட்ல செத்து போயிடும், மேல போனா குளிர செத்து போயிடும். அது கீழையும் வராது, மேலையும் போவாது. வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, அதற்கு கொடுக்கப்பட்ட கோட்டு ஓடிதே. இதே மனுஷனா இருந்தா கொஞ்சம் கீழே போயிட்டு பார்ப்போம். மனுஷன் தப்பு இருக்கிறதுப்பா செஞ்சு பார்ப்போம், அடிச்சு பார்ப்போம். சூரியன் அப்படி செய்ய கொஞ்சம் கீழே போயிட்டு பார்ப்போம், மனுஷன் என்னதான் செய்யறாங்க. அப்படி கீழே வர கொஞ்சம் மேல போவோம், குளிர்ல செத்து போகணும். போவ மனுஷன் தன்மை இருக்கு. அல்லாஹ் சொல்றான், தலைமுடியை நான் படைச்சேன், அதை வளருன்னே வளருது. எத்தனை தடவை வெட்டிட்டோம், வர்றது இல்லை.
மொட்டை அடினா இனி இல்லாத ஒரு அடி திரும்ப வருது. எங்கிருந்து வருது? தோண்டி பாருங்க, தோண்டி பாருங்க எங்கிருந்து வருது முடி தெரியா? அல்லாஹ் வழியாக்கா வா வருது. அதுக்கு பக்கத்துல கண்ணு புருவம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல கண்ணு இமை இருக்கு. ஏன் வருது? இல்ல ஏன் 2 கிலோமீட்டர் தூரமா இருக்கு? அதுல 10 அடி இருக்குதா? இல்ல சோதரர்களே, எவ்வளவு பக்கம் இருக்கு. தலைமுடி வளருன்னா வளருது, கண்ணு புருவத்தை வேண்டாம்னா அது வளராது. அல்லாஹ் இருக்கிறான், தானா இது வளரல, இது தானா நிக்கல. அல்லாஹ் படைச்ச ஒரு எல்லையை கொடுத்தா, கண்ணு புருவம் நீ இவ்வளவுதான் வளரணும், கண்ணு இமை நீ இவ்வளவுதான் வளரணும், தலைமுடி நீ இவ்வளவுதான் வளரணும். நீங்க கென்யா, ஜம்பியா, சூடான், உகண்டா, கானா போய் பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் முடி வருது இல்லையா? அவங்களுக்கு வளர ஒரே இடத்துல சுத்தும் முடி, ஒரே இடத்துல சுத்தும், எவ்வளவு வளர்ந்தாலும் சுத்தும். அல்லாஹ் அக்பர். முடிய வச்சுட்டு பாடுறா பாடுதா, எவ்வளவு நேரம் போத்துருமா. அங்க என்ன தெரியுமா கூட, நான் போனேன் கென்யாக்கு, அதாவது செலும்னா கூட காலையில போய் 2 மணி நேரம் அவன் முடிய ஒரு வழி பண்ணி வெளியே எடுக்க. யாரெல்லாம் நம்ம முடி இப்படியே வருது, அவன் முடி ஒரு இடத்துல சுத்துது. யாரு சுத்த வச்சா? நம்மளுக்கு எப்படி வருதா? பல்ல படைச்சாலாம் அதுக்கு ஒரு எல்லையை கொடுத்தா, நீ இவ்வளவுதான் வளரணும், அது அவ்வளவுதான் வளருது. நிலத்தை படைச்சாலாம் வளரு, வருவது இல்ல. எங்க வளருது? இங்க வரைக்கும் நிலம் இருக்கு சொல்ல, இங்க இவ்வளவுதான் நிலம், எப்படி வளருது? சில பேர் கின்னஸுக்காக வேண்டி இப்படி வளர்த்து வச்சிருக்கான். யாரெல்லாம் எந்த கையால திம்பானோ எந்த கையால கழுவானோ தெரியல, இவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்கான். நஜீஸ் இல்லையா? நஜீஸ் முடிச்சவன். கின்னஸுக்கு அதையா வளர்ப்பா முடிச்சு, வேற ஏதாவது வளர நீ இவ்வளவு பெருசு நகத்தை வளர்த்து வச்சா இவன் எதுல திம்மா? நஜீஸ் முடிச்சவனுங்க. அசுத்தத்துக்கு சுத்தம்னு பேர் வச்சுக்கிட்டான், அநாகரிகத்துக்கு நாகரிகம் பேர் வச்சுக்கிட்டான், நாளைக்கு வர்ற துன்பத்துக்கு இன்பம்னு பேர் வச்சுக்கிட்டான். அது நம்ம என்ன பண்ண முடியும்? யாரும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, யாரும் ஃபாலோ பண்ணி. சுத்தமான வாழ்க்கை நமது உயிருக்கு மேலான கண்மை ரசூலுல்லாஹ் வாழ்க்கை, சுத்தமான வாழ்க்கை சொல்றது, சுத்தமான வாழ்க்கை. அப்ப நெகம் வளருது, வேணான்னா வளர வேற பெரியாரை சோதரர்களே. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிருகங்களை படைச்சான். வஹலக குல்ல ஷைஇன் ஃபகத்தரா, அதுக்கு ஒரு எல்லையை கொடுத்தான். சிங்கத்துக்கு ஒரு எல்லை, யானைக்கு ஒரு எல்லை, புலிக்கு ஒரு எல்லை, சிறுத்தைக்கு ஒரு எல்லை. எல்லையை தாண்டி போகாது. இருக்கிற சிங்கம் எல்லாம் என்னடா காட்டுல போர் அடிக்குது, நம்ம நாட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம், என்னதான் செய்யறாங்க. வந்து இருக்கிற சிங்கம் 2 வந்துட்டா போதும், நம்ம எல்லாம் காட்டுக்கு போயிடும். 2 வந்தா போதும், 1 வந்தாலே போதுமே. வரலையே, ஏன் வருதில்லை? பாம்பை படைச்ச அல்லாஹ் பாம்புக்கு ஒரு எல்லையை கொடுத்தான். எங்க? பொந்துளுக்கு வெளியே வந்துடாதே. பொந்துளுக்கு போர் அடிக்குதுன்னு வெளியே வந்துச்சுன்னு வைங்க, வீட்டுக்கு பாம்பு, கட்டிலுக்கு மேல பாம்பு, சட்டிக்கு மேல பாம்பு, பொட்டிலுக்கு பாம்பு, இவையெல்லாம் பொந்துளுக்கு போயிடும். பிறகு பாம்பு வெளியே வந்துடும். வராது. ஒரு பாம்பை கண்டாலே போதுமே, விடிய தூக்கம் இல்லையே. ராவையில பாருங்க, என்ன ஞாபகம் தான் தூக்கம் வரும். பாம்பு ஒன்று வந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சாடு வைங்க, அவன் லைட்டை போட்டு எல்லாத்தையும் பார்க்காதவர் அவனுக்கு தூக்க போவாரு. அப்படி போனாலும் பாம்பு இல்லைங்க, நாங்க பத கொஞ்சம் அதை கையை போட்டுருக்கான். அவனுக்கு அது பாம்பு மாறி. பாம்பு என்றால் படையும் நடுங்கும். அது அல்லாஹ் பொந்துளுக்கு வச்சானே, ஏன் வெளியே வரல? வஹலக குல்ல ஷைஇன் ஃபகத்தரா, எல்லையை கொடுத்தாலும் எல்லையை தாண்டாது. மாட்டை படைச்ச அல்லாஹ் மாட்டுக்கு சொன்னா புல்ல தின்னு, அது புல்ல தான் திங்குது. சிங்கத்தை படைச்ச அல்லாஹ் என்ன சொன்னா, நீ இறைச்சிதான் திங்கணும், இறைச்சிதான் திங்குது. எப்பயாவது 4-5 சிங்கம் சேர்ந்து 5 பேர் 5 சிங்கம் சேர்ந்து மசூரா பண்ணிட்டான். என்ன மாட்டுக்கு ஏண்டா இவ்வளவு கண்ணி? யாரு மசூரா பண்றது? 5 சிங்கம். மாட்டுக்காக வேண்டி ஒருத்தர் உசுரே கொடுத்து பெட்ரோல் ஊற்றி பத்த வச்சுக்கிட்டான். அவ்வளவு கண்ணியமா மாட்டு மாட்டாவிட்டானுங்களே, மாட்டாவி மாடு வேலை செய்யறானுங்களே. ஏன் இந்த மாடுக்கு எவ்வளவு கண்ணியம்? 4 மசூரா பண்ணிச்சு, 5 சிங்கம். கடைசியில பார்த்தா முடிவு என்ன? உள்ள திண்டு பாலை கொடுக்குது. ஐத்தான் பாயிட்டு. அப்ப சிங்கம் 4 செஞ்சா, அடியே நாங்களும் புள்ள திண்டு பாலை கொடுப்போம், திண்டு பார்ப்போம். யாரு? 5 சிங்கம் சொல்லிச்சா, நாங்களும் புள்ள திண்டு பார்ப்போம், பின்னுக்கு பால் வருதா? எங்கேயாவது ஊர்ல சிங்கம் புல்லு திண்டு பார்த்து இல்லை இல்லையா? எங்கேயாவது சிங்கம் புல்லு திண்டு பார்த்து இல்லை. மனுஷன மாதிரி. எங்க பக்கத்து வீட்டுக்காரன் யூகேக்கு போனா அப்படியே பெரிய ஆள் ஆயிட்டான். நானும் யூகே போயிட்டு பார்ப்போம் இல்லையா? பக்கத்துல வந்து பொட்டிக்கடை போட்டான், அவன் ஓடி ஆவாரம். பொட்டிக்கடை போட்டான், பெரிய ஆள் ஆகிட்டான். நானும் ஒரு பொட்டிக்கடை போட்டு பார்ப்போம். அதை போட்டு பார்ப்போம், சேலஞ்ச் பண்ணி
பார்ப்போம், செஞ்சு பார்ப்போம். இது மனுஷனோட பண்பு, மிருகத்துக்கு அது இல்லை. இப்ப மாடெல்லாம் யோசிச்சுட்டான், சிங்கத்துக்கு எவ்வளவு கண்ணியம். காட்டு ராஜா, அதன் கர்ஜனை, அதன் நட. பாத்தீங்களா ஜூக்கு போயிருக்கீங்களா? ஜூக்கு போயிருக்கீங்களா? தலையாட்டம் ஜூ இல்லையா? அங்க வாங்க, எங்க தெய்வ ஜூ அங்க வந்து பாருங்க. சில பேர் ஜூக்கே போவாங்க, சிங்கத்தை மட்டும் பாருங்க. ஏன்னா ராஜ நட, அதன் கம்பீரம், அதன் அழகு, ஸ்டைலு. ஆனா இன்னொன்று இருக்கும், குரங்கு. ஆளாக்கப்பட்ட சிங்கமே சும்மா இருக்கு. இந்த குரங்கு படுத்துற பாடுக்கை அல்லா அப்படியே கூட தொட்டி கட்டுப்பீங்க. ஏன்டி சும்மா சிங்கமே சும்மா இருக்கு, இது படுத்துறது. அதுதான் குரங்கு சேட்டன்றது. பொல்லாத சாமா இந்த குரங்கு. அதுதான் அந்த புள்ளங்க ரொம்ப பரளி போய் குரங்கு மாதிரி சேட்டை சரியாத சொன்னோம். சரி, அப்போ சிங்கம் எல்லாம் இப்படி கண்ணியம், ராஜா, காட்டுக்கு ராஜா இல்லையா? ஆனா சிங்கத்துக்கு தெரியா காட்டு ராஜா இருக்கு. சிங்கத்துக்கு தெரியுமா அது காட்டு ராஜா இருக்கு. மனுஷன் தான் பேரை வச்சு விட்டா, சிங்கத்துக்கு தெரியா. மேலான பெரியாரு சொல்ல மாடு யோசிச்சுட்டான், சிங்கத்துக்கு அவ்வளவு கண்ணி எந்திரமா இறைச்ச திங்குது இல்லையா, நாங்களும் திண்டு பார்ப்போம். மாடு எங்க இறைச்சி தின்னுருக்கா? எவ்வளவு பசி வரட்டும், எவ்வளவு பசி வரட்டும், மாட்டுக்கு இறைச்சவைங்க திங்காது, திங்காது. எவ்வளவு பசி வரட்டும், சிங்கத்துக்கு முன்னால புள்ளவைங்க திங்காது. ஆனா மனுஷன் எப்படி? சீனி கூடி இன்சுலின் குத்துவாரு, வட்டலா பத்து போயிங்க ஆச்சி அட்டிப்பா அட்டிப்பா ஆச்சியார் இன்சுலின் தான் குத்திக்கலாம். ஏண்டா எவ்வளவு பசி வந்தா மாடு வந்து இறச்சி திங்காது, சிங்கம் புல்லு திங்காது. உனக்கு முன்னால ஏப்பா பட்டலா பத்த வச்சா அப்படியே தொதல வச்சுட்டா இந்த நேரமா வைப்பான். அது மனுஷன் இயற்கை. அது சீனி வருத்த உள்ளவங்களுக்கு சீனி தாங்க திங்கிற மாதிரி ஆசை. சீனி இல்லாத நோய் இல்லாத வரவே வராது. சீனி நோய் வந்துட்டாதான் ஒரு வெறி. சம்பா திங்காதே அதுக்காக பிரஷர் கூடி பார்த்து இல்ல, இன்சுலின் குத்திக்கிறது. மேலான பெரியாரை சோதரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்ச படைப்புல அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற ஒரு படைப்பு என்றால் அது மனிதன் மாத்திரம் தான். அதற்கு தான் அல்லாஹ் 1,24,000 நபிமார்கள் மனிதனுக்கு, தௌராத் மனிதனுக்கு, குர்ஆன் மனிதனுக்கு, ஜபூர் மனிதனுக்கு, எல்லா மனிதனுக்கு தான். மிருகத்துக்கு ஒரு நபி இல்லை, வானத்துக்கு ஒரு நபி இல்லை, அதாவது கடலுக்கு ஒரு நபி இல்லை, மிருகத்துக்கு ஒரு நபி இல்லை. அல்லாஹ் நபி அனுப்பினான் மனுஷனுக்கு மாத்திரம். ஆகையால் மேலான பெரியாரை சோதரிலே, நம்ம மனிதன் என்ற ரீதியில பாவம் செய்யறவங்க தான். ஆனா சில பாவங்கள் அல்லாஹ்விட்டு ரொம்ப தூரமாகிடும், சில பாவங்கள் அல்லாஹ்வை நெருக்க வைக்கும். சில பாவங்கள் அல்லாஹ்வோட தூரமாகி, சில பாவங்கள் நெருக்கல தூரத்தை உண்டா. ஆனா சில நன்மைகள் அல்லாஹ்வோட இருக்கும். அதனால சோதரர்களே, ஹதீஸ்ல வருது, எந்த பாவத்தை லேசா நினைக்காதீங்க, எந்த நன்மையும் லேசா நினைக்காதீங்க. சில பாவங்கள் முருத்ததாகிரும், சில பாவங்கள் சக்கராத்துல கலிமா வராது, சில பாவங்கள் வந்து அவட காபிராக மூத்தாக்கும். அதனால என்ன பாவம் சின்னது பெருசு நாங்க முடிவு பண்ணிட கூடாது. எந்த பாவத்தை லேசா. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை ஒரு மனிதனுக்கு போயிட்டே இருக்கு. அப்ப அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், அந்த ஓட ரஹ்மத்து போயிட்டே இருக்கு, அந்த மனிதன் யார்? அவ்வளவு பாக்கியசாலி, ஓட அருள் பார்வை போயிட்டே இருக்கு, அவர் யார்? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான், அவர் யாருன்னு கேட்காதீங்க, அவர் என்ன அமல் செய்தார்னு கேளு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யா அல்லாஹ், என்ன அமல் செஞ்சார்? அவர் என்ன அமல் செஞ்சார்? இப்ப அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்ட்ட 3 அமல் இருந்துச்சு. முதலாவது அமல் என்ன தெரியுமா? லா யஹ்சுதுன الناس على ما آتاهم الله من فضله. என்னுடைய புறத்தால நான் யாருக்காவது ஏதாவது அருள் கொடையை கொடுத்து விட்டால் பொறாமைப்பட மாட்டார். அல்லாஹ் ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜத் தொழுவார் சொல்லல, ஒவ்வொரு நாள் தௌராத் ஓதுவார், ஹஜ்ஜுக்கு போனார், உம்ராவுக்கு போனார் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றா? பொறாமை இல்லை. இந்த உலகத்தில் நடந்த முதல் பாவம் 2, ஒன்று பெருமை, இன்னொன்று பொறாமை. இது 2 உள்ளவே உலகத்தில் நல்ல வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல சொல்றது. உலகம் சுத்தமாயிக்கும். கேன்சருக்கு மருந்து இருக்கு, எய்ட்ஸுக்கும் மருந்து வரும், எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு. ஆனா எவனுக்கு பெருமையும் பொறாமையும் இருக்கோ அவனுக்கு மருந்து இல்லை. அதே போல் கெடுவான் கேடு நினைப்பான். எவன் மற்றவனுக்கு கெட்டது நினைக்கிறானோ இவன் தான் கெட்டு போவான். பொறாம பட்டு 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 இவன் அங்கேயே இருப்பான்.
விளங்கிச்சா? அதனால கெட்ட குணத்துடைய தாய் தான் பெருமையும் பொறாமை. பெருமை அது பொறாமை. என்னடா பொறாமை? என்னோட தான் யூகேக்கு வந்துட்டான், 2 பேரும் ஒன்னதான் வந்தோம், ஒழுங்குல கடன் வாங்கிட்டானே. அவன் வாங்கின உனக்கு என்னப்பா? அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் கேக்குறான், அஹும் யக்ஸிமுல் ரஹ்மத் ரப்பி, நீங்களா இந்த ரஹ்மத்தை பங்கு வைக்கிறீங்க? நான் பங்கு வைக்கிறேன். நான் டாக்டர் ஆக்குறேன், நான் லாயர் ஆக்குறேன், நான் இன்ஜினியர் ஆக்குறேன், நான் முஃப்தி ஆக்குறேன், நான் ஷேகுல் ஹதீஸ் ஆக்குறேன், நான் ஆலிம் ஆக்குறேன், நான் பணக்காரன் ஆக்குறேன், நான் ஏழை ஆக்குறேன். ஏப்பா பொறாமப்படுறீங்க? அல்லாஹ் நிறைய இருக்கு. பொறாம இன்னைக்கு எதுக்கு பொறாம படுறேன்னு கூட இல்ல. சுப்ஹானல்லாஹ். என்னதான் பக்கத்து வீட்டு பிள்ளை கல்யாணம் முடிச்சு போச்சான், இவங்க வீட்டுலையும் கல்யாணம் முடிச்சு போச்சான். பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு 5 பிள்ளையா, இந்த இவனோட பிள்ளைக்கு 5 பிள்ளையா. பக்கத்து வீட்டு பிள்ளை பொத்துச்சா 5 ஆம்பளையா, இவங்களுக்கு 5 பொம்பளையா. பாருங்களே பொறாமைய. 5 ஆம்பளையா பெத்து போட்டவையா வேலை. அல்லாஹ் அக்பர். சகோதரர்களே, திருமணம் முடிக்கிறாங்க இல்லையா? திருமணம் முடிச்ச உடனே அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த ஜோடிகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறீங்களா? அன்பளிப்பு கொடுங்க. கிஃப்ட் கொடுக்கறியா? ஃபேன் கொடுப்பாங்க, ஃப்ரிட்ஜ் கொடுப்பாங்க இல்லையா? பொட்டி பொட்டி பொட்டியா நிறைஞ்சு இருக்கும். கொஞ்சம் அப்படி அங்கதான் கண்ணு ஒரு பெட்டி பெருசா மட்டும் இருந்தா என்ன இருக்கும் அதை திறந்து பார்க்காம நிம்மதி இல்லை. கொஞ்சம் மாப்பிள்ளைக்கு சரி. பிறகு என்ன திறந்து பார்த்தா அந்த டீ கப்படும், அதுதான் முடியாது. ஏன்னா அதை வாங்கி வச்சிருக்காங்க தெரியாது. இந்த பொண்டாட்டி மாப்பிள்ளைக்கு டீ குடிக்கிறதா வேற ஏதாவது வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா? அதை தான், ஏன்னா அதுதான் லாபமா கிடைக்குது. 350 ரூபாய் இதான் கிடைக்குது. சரி, அதையாவது கொடுக்குறீங்க. சரி, அதுக்கு மேல பண்ணுவோம், பெரிய ஒரு பெட்டி கொடுப்பாங்க. பொண்டாட்டி மாப்பிள்ளை திறந்து பார்த்தா வாரப்போது நல்லா இருக்கும். இப்படிலாம் கொடுக்க கூடாது, அதெல்லாம் கூடாது. சரி, எல்லாரும் கொடுத்தாச்சா? இப்ப அல்லாஹ் கேட்கிறான், கொடுத்து முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் கொடுக்க போறேன் அந்த பொண்டாட்டி மாப்பிள்ளைக்கு, அந்த கணவன் மனைவிக்கு நான் கிஃப்ட் கொடுக்க போறேன். எப்படிப்பட்ட கிஃப்ட் தெரியுமா? இந்த உலகம் சேர்ந்தாலும் கொடுக்கல, இந்த உலக வல்லரசு நாடுகள் சேர்ந்தாலும் கொடுக்கல, உலகத்தில் விஞ்ஞானிகள் சேர்ந்தாலும் கொடுக்கல, உலகத்தில் இருக்கிற கோடான சொத்தை வித்தாலும் அதை வாங்க முடியாது, கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கிஃப்ட் கொடுக்க போறேன். எப்படி கிஃப்ட்? அல்லாஹ் சொல்றான், யஹபு என்ற அரபியில சொல்றதே கிஃப்ட் தான், அன்பளிப்புக்கு சொல்றது. அல்லாஹ் சொல்றான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, எந்த கணவன் மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேனோ அவர்களுக்கு முதலாவது கொடுக்கிற கிஃப்ட் பொம்பளை பிள்ளைன்றான். பாத்தீங்களா? பொம்பளை பிள்ளை தான் அல்லாஹ் முதலாவது கொடுக்கிற கிஃப்ட். யாருக்காவது கொடுக்க முடியுமா? ஏதாவது ஃபேக்டரி செய்ய முடியுமா? ஏதாவது மெஷின்ல ஏதாவது போட்டா புள்ளையோ விடுவாது. அல்லாஹ் சொல்றான், கல்கன் மின் பஅதி கல்கின் ஃபீ ظுலுமாத்தின் ஸலாத், 3 இருட்டுக்குள்ள வச்சு அந்த புள்ளையை நாம செய்வோம், நாங்க படைக்கிறோம். கண் இடத்துல கண்ணு, மூக்கு இடத்துல மூக்கு. எங்கேயாவது ஒரு புள்ள பிறந்திருக்கா மூக்கு பின்னுங்க? அப்படி இல்லை. அவுர்துஸ்ஸவே தெரியுமா? மறந்துட்டீங்களா? அவுர்துஸ்ஸவேன்னு ஒன்று இருக்கு. அது என்ன பண்ண தெரியுமா? அப்படியே கண்ணை கட்டி பெரிய ஒரு பிளாக் போர்ட்ல யானை வரைஞ்சிருப்பான். இப்ப என்ன போட்டி? யானைக்கு கண்ணு வைக்க விடுறது. இவே இந்த பட்டியை காட்டி அப்படியே வைப்பான், யானைக்கு வைப்பான், வால்ல வைப்பான். கண்ணை திறந்து பார்த்தா வால்ல கண்ணு, இன்னொருத்த மூக்குல வைப்பான், இன்னொருத்த கால்ல வைப்பான், இன்னொருத்த பிளாக் போர்ட்ல எங்கேயோ வச்சுட்டு வருவான். அடே மூக்கு கண்ணு இங்கதான் இருக்கணும். ஒரு பட்டி கட்டியே கண்ணு வைக்க தெரியலையே. 3 இருட்டுக்குள்ளே கண்ணு இடத்துல கண்ணு, காது இடத்துல காது. சுப்ஹானல்லாஹ், என்ன அற்புதமான படை! என்ன குறை இருக்கு சொல்லி அல்லாஹ் படைக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், நான் விரும்புறவங்களுக்கு முதலாவது கொடுக்கிறது பொம்பளை பிள்ளை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 பொம்பளை பிள்ளையை பெத்தா சுவர்க்கம் வாஜிபுனா. ஒரு சாவி கேட்கிறாரு, யார் சொல்லலாம், எனக்கு பொம்பளை பிள்ளை 2 நாயகமே, அப்ப எனக்கு உங்களுக்கும் சுவர்க்கம் வாஜிபாச்சுன்னா. அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க? 3 பொம்பளை பிள்ளையை பெத்தா சொர்க்கம் வாஜிபுன்னு. நம்ம பையன் சொல்றான், நீ 3ஆவது பொட்டையை பெத்தா தலாக் வாஜிபுன்றான். நீ 3ஆவது பொட்டையை பெத்த டிவோர்ஸ் தான், வீட்டுக்கே போயிடான். அட ஈமான் இல்லாதவனே, அல்லாஹ்வை விளங்காதவனே, ஆம்பளையாக்குறது அல்லாஹ், பொம்பளையாக்குறது அல்லாஹ். பொஞ்சாதி கையில ஒன்றும் இல்லை. 4 மாசம் ஆயிடுச்சா, அவ்ஹைது இலா மலக்கில் முஅக்கல் பில் அர்ஹாம், அல்லாஹ் ஒரு மலாயிகாவை அனுப்புறான். அந்த மலாயிகா வந்தது தாய்க்கு தெரியா, அந்த மலாயிகா அல்லாஹ்வோட பேசுற தாய்க்கு தெரியா, அங்க உள்ள என்ன நடக்குது தாய்க்கு தெரியா. அந்த மலாயிகா கேட்கிற முதல் கேள்வி, பெண்ணாக்கவா ஆணாக்கவா?
அல்லாஹ் சொல்றான் பொம்பளை பிள்ளையாக்குங்க, பொம்பளைன்னு ஊதுறாரு. ஆம்பளை பிள்ளையாக்குங்க, ஆம்பளைன்னு ஊதுறாரு. நீ எப்படி சொல்லுவ? மூணாவது கொட்டையை பெற்றா தலாக்குண்டு. சமீபத்தில் அப்பதான் சொன்னான், மூணாவது கொட்டையாக வந்துடுற நேரம் வீட்டுக்கு போய், அதான் வீடோடு கிடைச்சிருக்கு மாமி வீடு, நேரா போய் நேரா போனா செத்து போயிருவோம், வளைஞ்சி வளைஞ்சியா போகணும், நேரா போயிடும் சொன்னான். அது தட்டியில் மூணாவது பொம்பளை கிடைச்சிருச்சு. வீட்டுக்கு வந்தா ஒரே பிரச்சனை, ஒரே பிரச்சனை. ஏன் மூணாவது பொம்பளை பிள்ளைய பெத்த? அல்லாஹ் அக்பர். என்னமோ சொல்லி பார்த்தா சரி வரல, ஒரே பிரச்சனை. 2 மாசம் இல்லை. செஞ்சது முஸ்லிம், அதனால சொல்றேன். செஞ்சது முஸ்லிம், காபிராக சொல்ல மாட்டேன். என்ன தெரியுமா பண்ணினானா, அந்த பிள்ளைக்கு 2 மாசம் இல்லையா, சிக்கரெட்டால சுட்டே கொண்டு வரான். சொல்ல முஸ்லிம்கள் செய்யறான். நம்மட விரோதி வேறொன்றும் இல்லை, நம்மட பாவம் தான், நம்ம செய்யற பாவம் தான். அந்த ஆட்சியோ இந்த ஆட்சியோ நீலவோ பச்சையோ சிறப்போ அவனோ இவனோ இல்லை. மாசாபக்கும் முசீபா ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். அல்லாஹ் சொல்ற சின்ன சின்ன பிரச்சனையோ பெண்ணும் பெரிய பிரச்சனையோ வேற யாராலும் வருவதில்லை. பிமா கஸபத் ஐதீன்னாஸ், நீ செஞ்ச பாவம் தான். வேற சும்மா பச்சையால வந்துச்சு, நீலத்தால வந்துச்சு, மஞ்சளால வந்துச்சு, செப்பால வந்துச்சு, போர்வையால வந்துச்சு, இல்ல இல்ல இல்ல, நம்ம செஞ்ச பாவம் தான். மேலான பிரியாரி சோதரர்களே, அந்த ஹார்ட் அட்டாக்ல அந்த புள்ள சூடு தாங்கலாம். சமீபத்தில் திருநெல்வேலி போயிருந்தேன். அங்க ஒரு காரு சார் என்னன்னா இப்பதான் குழந்தை கிடைக்கிறது. 3ஆவது பொம்பளை பிள்ளை என்ன தலாக்கும் தான். ஏற்கனவே 2 பொம்பளை பிள்ளை. இது எல்லாத்திலையும் சொல்லியிருக்கு, துவா செய்யுங்க துவா செய்யுங்க. ஏன்னா இந்தியாவில் தெரியும் தானே, பொம்பளை பிள்ளை கிடைச்சிட்டு அவங்க தலைவலி இல்லை. என்ன நம்ம பிரச்சனை, பொம்பளை பிள்ளைய நினைக்கிறது செலவுன்னு, ஆம்பளை பிள்ளைய வரவுன்னு நினைக்கிறது, அதுதான் பிரச்சனை. இப்ப நிறைய பேர் என்ன பாக்கிறது, அவங்க எத்தனை வரவு எத்தனை செலவு, 3 செலவு 2 வரவுங்குவார். அப்படின்னு அர்த்தம். 3 பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளைன்னு அர்த்தம். செலவுல பொம்பளை பிள்ளை செலவு இல்லை, ஆம்பளை பிள்ளை தான் செலவு. நம்மளுக்கு குர்ஆன் ஹதீஸ் வழங்கல. இப்ப பாருங்க, கல்யாணம் நடக்குதுயா, கல்யாணம் மகர் யார் கொடுக்கணும்? பொம்பளை வீட்லயா மாப்பிள்ளை வீட்லயா? சத்தம் மெதுவா வருது, சத்தம் சொல்ல அது கேட்க. யாரு கொடுக்கணும்? மாப்பிள்ளை தானே கொடுக்கணும். பொண்ணு விட்டு கொடுக்கறது இல்லையே. இப்ப கல்யாணம் முடிக்கவே இல்லை, செலவு ஆரம்பம். மகர் கொடுக்கணும் யாரு? மாப்பிள்ளை. பொண்ணு இல்லை. சார் எவ்வளவு கொடுக்கணும்? 101 ரூபா. எவன் தான் இந்த 1 ரூபாவை கண்டுபிடிச்சாலும் தெரியல. 1001 ரூபா. 1 ரூபாவை தேடுவா. ஏண்டா தேட 1000 ரூபாய் வச்சுட வேண்டியதானே. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் மகளே மூசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சாங்க. அவங்க எவ்வளவு மகர் கொடுத்தாங்கன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், 18 லட்சம் ரூபாய். இருந்தா கொடுங்க, இல்லாட்டி 1 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, பிரச்சனை இல்லை. சில சஹாபிகள் வந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை கொடுத்தாங்க, சில சஹாபிகள் ஈச்சப்பழத்தை பெரித்த பழத்தை கொடுத்தாங்க. அதுவல்ல இன்னைக்கு பிரச்சனை. நான் என்ன சொல்ல வரேன், மகர் கொடுக்கணும் யாரு? மாப்பிள்ளை. கல்யாணம் பண்ணி வச்சா இப்ப வலிமா கொடுக்கணும் யாரு? பொண்ணூட்ல பேர் கொடுத்தா வலிமாவா இருக்கு இல்லையே? மாப்பிள்ளை கொடுத்தா தானே வலிமா. இப்ப வலிமாவா? சரி, பிறகு அந்த பொண்ணுக்கு வீடு, அந்த பொண்ணுக்கு நகை, பொண்ணுக்கு சாப்பாடு, பொண்ணு அவ என் மூலமா குழந்தை பெற்று விட்டால் அந்த குழந்தைக்கு நான் பால் குடிக்கப்பட்ட மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், உங்க மனைவி குழந்தைக்கு பால் குடிப்பாட்ட மாட்டேன்டா, செவிலித்தாய் உண்டாக்கி அவளுக்கு பால் குடிக்க வச்சு அவளுக்கு என்ன செய்யணும்? காசு கொடுக்கும். இது மாப்பிள்ளை பொறுப்பு. அப்ப மகர் மாப்பிள்ளை, வழி மாப்பிள்ளை, வீடு எல்லாம் மாப்பிள்ளை, பொண்ணுக்கு என்ன செலவு? ஏதாவது நீங்க சொல்லுங்களேன், தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சும்மா சொல்லுங்க. பயான் இல்ல, முதாக்கரா தானே. பயான் பெரிய பெரிய உலமாக்கள் பண்ணுவாங்க, நம்ம ஒரு பெரிய ஆளும் கிடையாது, சாதாரண ஒரு ஆள். பொண்ணுக்கு என்ன செலவு சொல்லுங்க? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. வரதட்சணை என்பது இல்லை. வரம் என்பது தமிழ்ல சொல்வது மாப்பிள்ளைக்கு, தட்சணை என்பது மாப்பிள்ளை கொடுக்கிற ஹதியாக்கு பேர். பொம்பளை கொடுக்கிற பேருக்கு வரதட்சணை இல்லை. வரம் என்றால் மாப்பிள்ளை, தட்சணை என்றால் மாப்பிள்ளை கொடுக்கிற ஹதியாக்கு பேர். வரதட்சணை என்பது இல்லை. அப்படி இருந்தால் இஸ்லாத்துல பச்சை ஹராம். நேரான பெரியார்களே, ஏன் பொம்பளை இப்ப செலவு? பொம்பளை பிள்ளை தான் வரவு, ஆம்பளை பிள்ளை தான் செலவு. இது விளங்காம தான் சொல்றது என்ன, பொட்டை பெத்துறான். அல்லாஹ், புள்ள பொம்பளை பிள்ளைய பார்க்கவே ஒரு பெருமூச்சு. எவன் தலையில கட்டுவனோ அது சொல்லுது. நீ எவன் தலையில கட்டிக்கிறாரு, நானே கட்டிக்கிறது ஓடிது. கோச்சா லேசி தானே, நீ எவன் கட்டி தட்டா கட்டாத. பார்த்தால் ஒரு பெருமூச்சு. அல்லாஹ், பாகுபாடு காட்டி பாவியாயிராய், பாகுபாடு காட்டி பாவியாயிராய்ங்க.
வலவு துக்குப்பிலே முத்தம் கொடுத்தாலும் சரிண்ணா, முத்தம் கொடுத்தாலும் ஒரு பிள்ளைக்கு ஒண்ணா, அடுத்த பிள்ளைக்கு ஒண்ணுதான். ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு முத்தமா, பொம்பளை பிள்ளைக்கு ஒண்ணுதான். விளைவிலையா பிறந்துட்டான், அவனுக்கு ஒண்ணுன்னா கொஞ்சம் கருப்பா பிறந்திருப்பானே, அவனுக்கு ஒண்ணுதான். விளைச்சா இல்லையா? விளைவிலையா பிறந்துட்டான். சுப்ஹானல்லாஹ். என்ன ஆச்சியா இல்ல விளைவேல் இருக்க, நாங்க கை வச்சா தெரியுங்க, நீங்க கை வச்சா வெளியா பிறப்பானோ. அடுத்தது என்ன பண்ணிட்டா, கொஞ்சம் கருப்பா பிறந்துட்டான். ஆச்சியார் என்ன கதை, கருப்பா வந்த மாதிரி தெரியுது, எல்லாம் நாட்டம். வெள்ளையா பிறந்தா உங்க கை கை இது, அப்ப கருப்பா பிறந்தா அதனால வேலையோ. அதனால மேலான பெரியாரே சில பேர் சொல்லுவாங்க, குழந்தை கிடைக்கிற நேரம் இந்த கஸ்தூரி குங்குமம் இருக்க, அத பால்ல போட்டு குடி குடி குடின்னு குடிச்சா செகச்சவேன்னு புள்ள பறக்குமா. அது தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, சூடாங்காலுக்கு தான் எல்லாமே ஏற்படும். சூடாங்க இருக்கிறானே கஸ்தூரிய திங்க மாட்டோம், விழுங்குவான், அப்பையும் கருப்பா தான் பிறக்கும். சவலே அல்லா நாடினா வெள்ள, அல்லா நாடினா கருப்பு, அல்லா நாடினா பொம்பளை புள்ள, அல்லா நாடினா ஆம்பளை புள்ளை. இவ்வளவுதான் விஷயம். எல்லாத்தையும் சொல்லிச்சான், என்னது துவா செய்யுங்கப்போ, மூணாவது பொம்பளை தலாக் ஆகிடணும் எல்லாம் சொல்லி சொல்லி எல்லாம் துவா செஞ்சிருக்கிறாங்க. கடைசியில் பிரசவ வேதனை உண்டாயிருச்சு, குழந்தை கிடைச்சிருச்சு. அந்த தாய் பார்த்தாலாம் பொம்பளை புள்ளை சொல்லி, அந்த பிள்ளைய பார்த்து அதிர்ச்சியில தாயும் மௌத்து பிள்ளையும் மௌத்து கொடுத்து வச்சது. இப்படிப்பட்ட மிருகங்களோட வாழாம போய் சேர்ந்துருச்சு. அல்லாஹ் விலங்கல்ல, துனியா துனியா துனியா, 24 மணி நேரம் காசு காசு காசு, பணம் பணம் பணம், எப்படியாவது பணம் வரட்டும். ஹராமோ ஹலாலோ, தொழுகையோ நோம்போ, அது ஒண்ணும் இல்லை, பணம் பணம் வேணும். जिंदगी भर कमाता रहा हीरे मोती, क्या तुझे मालूम न था कफन में जेब नहीं होती. முழு வாழ்க்கையும் காசு பணம் சம்பாதிக்கிறியே, உனக்கு என்ன அறிவில்லையா? கஃபன் செய்யற நேரம் ஜேபா இருக்கு, கஃபன்ல சேப்பு இருக்கா? ஏன் கண்டுறீங்களா? கஃபன் செய்யற நேரம் சேப்ப வச்சு அதைக்கிறான், பாப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போட்டு அனுப்ப இல்லையே, இல்லையே சகோதரர்களே. வரும்பொழுது ஆடை இல்லாம வந்தோம் இல்லையா? யாரு உடுத்திட்டு பிறந்த சொல்லுங்க, எல்லாம் ஆடை இல்லாம ஒரே மாதிரி தான் பிறந்தோம். நினைச்சா இல்லையா? உம்மாவோ பக்கத்துல ஏதோ மிசியோ ஒரு துணியால சுத்தினா, ஏற்கனவே உமா தைச்சு வச்சிருப்பான். மௌத்தா போன பிறகும் எல்லாத்தையும் கலட்டிட்டு ஒரு துணியால சுத்துவாங்க. வரக்கொலையும் சுத்துறாங்க, போக்கொலையும் சுத்துறாங்க. இடையில அல்லாஹ் தந்தது சகோதரி, வலக்கது ஜித்துமூனா ஃபுராதா கமா கலக்னாகும் அவ்வல மர்ரா, எப்படி நீ தட்ட தனியா ஒன்றும் இல்லாமல் வந்தியோ அதே மாதிரி மௌத்தா போன பிறகும் ஒன்றும் இல்லாம வந்துடும். அமல் மட்டும் தான் போகும், அமல் மட்டும் தான். யூகே வராது, யூகேல பிரிட்டிஷ் பாஸ்போர்ட். அப்பா என்ன பெருமடா, பிரிட்டிஷ் ஐ ஹேவ் a British passport. ஏதோ ஒரு பதில் சாமி மாதிரி. அன்னைக்கு சொன்னாரு, என்ன பிரிட்டிஷ் அஜிரத்து, எனக்கு ஜெர்மன் பாஸ்போர்ட். ஏன்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னடா இருந்தா பிரிட்டிஷ்காரன் கெஞ்சிர அஜிரத்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வேணுமா? நான் வேணான்ட்டேன், ஜெர்மன் பாஸ்போர்ட் அடிக்குமா? ஏதோ ஊது சாமி மாதிரி பேசுறாங்க. ஜெர்மன் பாஸ்போர்ட், பிரிட்டிஷ் பாஸ்போர்ட், இங்க உள்ள சிட்டிசன்ஷிப் வராது கபருக்கு. மௌத்தா போன முதல் பேச்சு என்ன? கலட்டி கலட்டி. அஜிரத்து கலட்ட முடியலப்பா, ஃபிட்டா உடுத்திருக்கிறான், வெட்டு கத்திரியை உண்டா, டி-ஷர்ட்டை வெட்டு. மாமா போட்டது அஜிரத், மாமாவும் மரமோனா கலட்டு. மாமா போடுவார் இல்லையா கல்யாண நேரம், மாமா தங்க மோதிரம், அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா முஹம்மதி வா. அடி எந்த ரசூலுல்லாஹ் தங்க ஹராம்னாங்களோ அந்த ரசூலோட பேரை சொல்லியே போறான். எல்லாத்தையும் கலட்டியாச்சு. இதெல்லாம் இரவல தந்தது, டெம்பரியா தந்தது, பேரையும் கலட்டி, பேர் கலட்டி. எங்க போறீங்க? மையத்து வீட்டுக்கு போறேன், பேரையும் கலட்டிடுவான். அது மட்டுமா, பட்டம் யூகேல படிச்சு, அமெரிக்கால படிச்சு, கனடால படிச்சு, பட்டம் விடுங்கு. டாக்டர் வீட்டுக்கு போற சொல்ற. மையத்து எப்ப வரும்? மையத்தை எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க? இந்த மையத்து போகுது, மையத்து வருது, இந்த ஆடு போகுது, மாடு போகுது, மையத்து போகுது. அல்லாஹ் அக்பர். எந்த அளவு தரம் குறைஞ்சது பாத்தீங்களா? சுனாமி வந்துருச்சு, சுனாமி என்ன சொன்னாங்க? 50,000 யாருக்கு மேல கஃபன் துணி, கஃபன் துணி அனுப்புங்க. கஃபன் துணி இல்ல. எத்தனையோ ஜவுளி கடை ஓனர் என் கண்ணால பார்த்தேன், கஃபன் இல்லாம கபருக்கு போன, கஃபன் துணி இல்ல.
உள்ளுக்கு வச்சாங்க, மண்ணை போட்டாங்க. ஜவுளி, அதாவது நகைக்கடை ஓனர், கஃபன் இல்லாம கபருக்கு போனேன். கஃபன் துணி கூட உத்தரவாதம் இல்லை சகோதரர்களே. கஃபனோட வந்தியா எல்லாம் கபூர்ல கேட்க மாட்டான். அமலோட வந்தியா, என்ன அமல் கொண்டு வந்து 60 வருஷம் 70 வருஷம் 30 வருஷம் தந்தனே, என்ன கொண்டு வந்தேன்? தயாராக சகோதரி, தயாராக. விளையாட்டு இல்லை. தூக்கா ஷைத்தான் கா बहुत बड़ा धोखा है. உலகத்துல மிகப்பெரிய ஏமாத்தினா ஷைத்தான். அதனால சுனாமி வந்துச்சு. எவ்வளவு பேர் நினைச்சாங்களா, அரே நாளைக்கு நான் கபூர்ல இருந்து சுனாமி ஞாபகம் மறந்துச்சு. அதெல்லாம் மறக்காதீங்க. சுனாமி ஞாபகம் இருக்கா? சுனாமின்னு பேர் வச்சது யாரு? ஜப்பாங்க. சரியாதான், எதை செஞ்சாலும் சரியா தானே செய்வான். பேரையும் சரியா தான் வச்சான். பாத்தீங்களா, சுனாமிக்கு 3 இடத்துலயா சூனா, நாவண்ணா, மீனா. சூனாக்கு என்ன அர்த்தம்? யாரையெல்லாம் சுகதாக்களாக்க நாடினானோ அத்துணை பேரை அல்லாஹ் ஷஹீதாக்கிட்டான். நடுவுல நாவண்ணா, யாரையெல்லாம் நாசமாக்க நினைச்சானோ அத்துணை பேரை நாசமாக்கிட்டான். கடைசி எடுத்து மீனா, மிஞ்சினவனே அல்லாஹ் பயந்து. சரியா தானே வச்சா? அந்த கடல் இன்னும் இருக்கு, அந்த அலை இன்னும் இருக்கு. அலை கடலை அலையாக்கி, அலையை சுனாமி ஆக்கிய அல்லாஹ் இன்னும் இருக்கிறான். அவன் கையில ஆட்சி, அவன் கையில கடல், அவன் கையில காத்து, அவன் கையில நெருப்பு, அவன் கையில பூமி. ஏன்னா அவன் தான் படைச்சா. பூமியின் பாஷை அல்லாஹ்க்கு தான் தெரியும், நெருப்பு பாஷை அல்லாஹ்க்கு தெரியும். ஏன்னா படைச்சது அவன் தான். கடல் பாஷை அவனுக்கு தெரியும். இல்லையா? கை மேலான பெரியாளி சகோதரர்களே, இப்ப அந்த புள்ள மூத்து என்ன ஆச்சு? அடக்கிட்டாங்க. அதனால மேலான பெரியாளி சகோதரர்களே, 3 பொம்பளை புள்ள கிடைச்சா சொர்க்கம் வாஜிபாகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு பொம்பளை புள்ள கிடைச்ச உடனே அல்லாஹ் ஒரு மலாயிக்கா உடனே அனுப்புறான். அந்த மலாயிக்கா வந்து யசுப்புல் பரக்கத தஃபா, உச்சன் தரிந்து உள்ளங்கால் வரை பரக்கத்தை கொட்டுறான். கொண்டு துஆ செய்றான், யா அல்லாஹ் விலகினமான ஒரு தாய், விலகினமான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறான். இந்த பிள்ளைக்கு பரக்கத் செய். இந்த பிள்ளை இப்ப வீட்டுக்கு போக போகுது, தந்தை பார்வையிட போறாரு, தந்தைக்கு பரக்கத் செய். இந்த பிள்ளை பெரியாராய் திருமணம் முடிச்சா அந்த கணவனுக்கு பரக்கத் செய். ஆக இந்த பெண் பிள்ளை மௌத் வரை எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துக்கெல்லாம் பரக்கத் செய்ய அல்லாஹ் என்று துஆ செஞ்சுட்டு மலாயிக்கா போறாரு. இந்த துஆ ஆம்பளை பிள்ளைக்கு இல்ல. பாத்தீங்களா? அதனால தான் கல்யாணம் முடிக்க முந்தி நாங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கல்யாணம் முடிச்ச போற பரக்கத் வருதா இல்லையா? சொல்லுங்க. முடிக்காதவங்க கல்யாணம் முடிச்ச போற பரக்கத் பாய் தெரியுதா இல்லையா? இருந்தது போயிடுச்சா? பரக்கத்தானே. புள்ள கிடைச்சா அதை விட பரக்கத். ஆனா நிறைய பேருக்கு தெரியா. சொல்ற ஹஸ்ரத், நான் கல்யாணம் முடிக்கும் போது இந்த மாதிரி வசதியா இருந்தா நல்லோரு இடத்துல முடிக்க இருந்துட்டான். எனக்கு முடிச்சாட நிறைய இருக்கு. இல்ல இல்ல இல்ல, கல்யாணம் முடிச்சதால தான் பரக்கத். ஏன் தெரியுமா? அந்த பிள்ளை பிறந்த உடனே செய்த துஆ, அந்த துஆ வேலை செய்து. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வந்தாரு, யா ரசூலுல்லாஹ் பிரச்சனையா இருக்கு, பஞ்சமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, திருமணம் முடியும்னாங்க. ஏன்? அவ மனைவி வந்துட்டா மாஷா அல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத் உண்டா. கை மேலான பெரியாரி சோல்லே இப்ப பொம்பளை கிடைச்சிச்சா அடுத்து சொல்றான், வயஹபுலி மய்யஷாஉ துகூர். அடுத்தது நான் எந்த கணவன் மனைவியை நேசிக்கிறேனோ அவர்களுக்கு கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? ஆம்பளை பிள்ளை. அதனால இப்ப என்ன, பொம்பளை ஆக்குறது யாரு? அல்லாஹ். ஆம்பளை ஆக்குறது அல்லாஹ், அழகாக்குறது அல்லாஹ், கற்பாக்குறது அல்லாஹ். அதனால பொறாமை எந்த அளவாயிருச்சுங்களா? கொஞ்சம் ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளைல பரக்கத்து இருக்கு. ஆம்பளை பிள்ளை மாஷா அல்லாஹ் தந்தையான. சில பேர் சொல்லுவான், எனக்கு 3 ஆம்பளை பிள்ளை, நான் நீட்டியும் படுப்பேன் நிமிந்தும் படுப்பேன். கேட்க யாரும் இல்லை. ஆம்பளை பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கலாட்டி நீட்டி படுக்க விட மாட்டான், நிமிந்து படுக்க விட மாட்டான், சுருங்கி படுக்க விட மாட்டான். பெரிய பிரச்சனை ஆயிரும். அஜிரத்து என் பிள்ளையார நான் பாடுற பாடு, நான் 2 மணிக்கு வீட்டுக்கு வரானா கேட்டா உங்கடா போன ஏன் அப்படின்றானா. ஏண்டா 2 மணி ஆயிடுச்சு இல்ல, இப்ப அதுக்கு என்னன்றீங்க? போச்சா பாதி மரியாதை போச்சா? போச்சா சும்மா இருக்க மாட்டான். சும்மா நொச்சு நீங்க போக போயிட்டான், பாதிதான் போச்சு. ஏற்கனவே இந்த பொஞ்சாதி நம்ம பேர பேசவே மாட்டானா. அவ போட்ட போடல இருந்த மரியாதை முழுசா போச்சு போச்சு. மேலான பெரியாலே சோதரர்களே, அப்போ இது பொறாமப்படுற விஷயம் இல்லை, அல்லாஹ் கொடுக்குற. அதனால பொறாமப்பட்டாய், யாட வளர்ச்சியை கண்டு பொறாமப்படாய். ஏன்னா அல்லாஹ் வளர்க்கிறான், அல்லாஹ் கொடுக்கிறான், யாருக்கும் தடுக்க இயலாது. எவன்ட வளர்ச்சியை வேணாலும் தடுக்க இயலாது. இல்லையா? ஒரு நிர்வாகம் இருக்கும், ஒன்றுமே இல்லாம இருக்கும், எவனும் கிடக்க மாட்டான். ஒரு நிர்வாகம் செய்து நல்ல உலமாக்களை கொண்டு வந்து நல்ல ஒரு சேவிஸை செய்யக்கூட இப்பதான் ஒரு பொறாம. அவன் பேரா போகுது, ஏன் பேரு போகும் போச்சா? சில பள்ளிகளை பாருங்க,
சில பள்ளிகள பிரச்சனை. அது வேற விஷயம். மேலான பெரியார சோதரே, இப்ப ரெண்டாவது என்ன? அவட்ட இருந்து நல்ல அமல் சப்ஜெக்ட் யாரும் இருக்கா? மறந்துட்டீங்க. மூணு அமல் இருந்துச்சு. அந்த மனுஷன் ஒன்னு என்னது? அந்த மனுஷன் சொல்லுங்க பாப்பா. நீங்க சொன்னாதான் உங்களுக்கு வேலைச்சின்னு அர்த்தம். நீங்க இப்படியே கேட்பீங்களா? நான் எனக்கு ஆஹா ரொம்ப கவனமா கேட்கலாம் போல இருக்குது. ஆனா நீங்க உமா சல்லி கேட்டாலே நோம்பு பெருநாளைக்கு அப்படின்னு கொஞ்சம் அதை நொச்சி நொச்சின்னு பெருநாளைக்கு உடுப்பு கேட்டுருக்காளே என்ன பார்த்து யோசிப்பீங்க. நான் வேணாம் அதுதான் இடையில என்ன கேட்டுக்கிறது. கொஞ்சாதிக்கு போயிட்டீங்களா, சிலோனுக்கு போயிட்டீங்களா, அது டெஸ்கோக்கு போயிட்டீங்களா, அது நாளைக்கு கேஸுக்கு வர சொன்னானே எப்படா போறது என்னடா பேசுறது யோசிப்பீங்க. அதனால இடையில கேட்டுக்கிறது இல்லையா? அப்ப முதலாவது மனுஷன் என்ன இல்லையா? பொறாமை இல்லை. நாங்களும் தௌபா செய்வோமா இன்ஷா அல்லாஹ். வாழ்க்கையில பொறாமை என்பதை இதுல இருந்து காட்டி வீசணும். மருந்தடிக்கலாம் போயிட்டு டாக்டர் சொல்ல, டாக்டர் காய்ச்சலா இருக்கு மருந்து தான். டாக்டர் எனக்கு என்ன செய்யுது? தடுமலா இருக்கு, தலைவலியா இருக்கு, சரி கேன்சர் வந்துருச்சு, எல்லாம் சொல்லி மருந்து எடுக்கலாம். டாக்டர் எனக்கு பொறாமை இருக்கு, மருந்து தான் எடுக்கலாமா? டாக்டர் எனக்கு பெருமை இருக்கு, எனக்கு மமதை இருக்கு, எனக்கு அனானியத், நான் தான். இதெல்லாம் உள்ளத்துல நோய், உள்ளத்துல நோய். இதை நீங்க மருந்தடிக்கலாது. இதை சுத்தமாக எந்த ஸ்பெஷலிஸ்டும் இல்லை, எந்த மெஷினும் இல்லை, எந்த நாடும் இல்லை. அல்லாஹ் விளங்குங்க, மௌத்த விளங்குங்க, கபூர விளங்குங்க. அந்த அதுதான் இது சுத்தமா. மௌத் இருக்கப்பா, மௌத் இருக்கப்பா. என்ன 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 இங்க சுத்தமாகும் இல்லையா? ஒண்ணு. இரண்டாவது அவற்றை நல்ல அமல் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் அவற்றை இரண்டாவது நல்ல அமல் தெரியுமா? கண்ண மூடி திறக்கிற அளவு மௌத் வரைக்கும் அவர் தந்த தாய் தந்தையை நோகடிச்சது கிடையாது. விஷயத்தை விளைக்கும் சின்ன விஷயம் இல்லை. ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி, உம்ராக்கு மேல உம்ரா. உம்மாக்கு தெரியாது. இவர் ஹஜ்ஜிக்கு போன உம்மாக்கு தெரியா. இது ஹஜ்ஜி கபூலாகுமா? அல்லாஹ் அக்பர். கேட்டாங்க ரசூலுல்லாஹ் சஹாபியர், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், கியாமத் எப்ப வரும்? உலகம் எப்ப அழியும்? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? எப்ப தாயை ஒதுக்குவானோ, தாயை நிராகரிப்பானோ, தாய் தந்தையை கேவலமா பார்ப்பானோ உலகம் அழிவை எதிர்பார்க்கணும். எத்தனை உம்மமா சேவத்தோட பேசுறாங்க, எத்தனை வாப்பா சேவத்தோட பேசுறான். தாயோட பேச நேரம் இல்லை, தந்தையோட பேச நேரம் இல்லை. உம்மா பேசினா உம்மா அம்மா ஆயப்பதி சும்மா இருக்கலம்மா, பெரிய கரைச்சம்மா உங்களால. உம்மாவால இவரு கரைச்சலாம். பாபா வயசு போல உதவிங்களே பாபா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாலே என்ன மானத்தை போகாம, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டுக்கு முன்னாலே பாபா மானத்தை போகிறாரா? அல்லாஹ் அக்பர். சோலே விளையாடாதீங்க. உம்மாவோட போன்ல பேசுங்க, பாப்பாவோட பேசுங்க. அதற்கு நேரத்தை ஒதுக்குங்க, நேரத்தை ஒதுக்குங்க, அதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு தஆலா அழைச்சான், உமர் ரலியல்லாஹு தஆலா அழைச்சான். உமர் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, நீங்க நான் மௌத்தா போன பிறகு உவைஸ் ஒருத்தரை சந்திப்பீங்க. அந்த உவைஸ் சொல்லுங்க உங்களுக்கு துஆ செய்ய சொல்லி. அவர் துஆ செய்தா நிச்சயமா அல்லாஹ் அவருடைய கையை கபூலாக்காமல் வெறும் கையாக்க மாட்டார். அவருடைய துஆவாலே இன்ன அரபி கோத்திரத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான ஆட்டிலே அது உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான உருவம் அளவு பாவத்தை என் உம்மத்தில் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதனால அவரை கண்டா நீங்க துஆ செய்ய சொல்லுங்க. கேட்டாங்களா யார சொல்லலாம்? அவர் என்ன அமல் செஞ்சார்? நாங்க உங்களோட உகதிலே, கந்தக்கிலே, பத்ரிலே எல்லா யுத்தத்திலையும் கலந்து கொண்ட நாங்க, அந்த உவைஸ் அவர் உங்களை பார்க்கவும் இல்லை, அவர்கிட்ட நாங்க துஆ செய்ய சொல்லவா? அவர் என்ன செஞ்சார் அமல்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் தன்னுடைய தாயுடைய பணிவிடையில் இருந்தார். உம்மாவை விட்டுட்டு வர்றதுக்கு அவர் வேற யாரும் இருக்கல்ல. உம்மா நோயில இருந்தா, அதனால அவர் என்ன பார்க்க வரல. இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது உம்மத்துக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதை விட தாயை பார்ப்பது மேல் சகோதரர்களே, தாயை பார்ப்பது மேல். விளையாட்டு இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, அபூபக்கர் வஃபாத் ஆயிட்டாங்க. ஒரு தடவை உமர்லாம் ஹஜ் வருஷம் ஹஜ் செஞ்சாங்க.
ஒரு ஹஜ்ஜில கேட்டாங்க, ஹாஜிகளை எல்லாம் எழுப்புங்க, எல்லாம் எழுப்பினாங்க. சொன்னாங்க யமன் வாசிகளை தவிர மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. மற்ற எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. நீங்களா யமன் வாசிகளா? ஆமா. இதுல முராத் என்ற கோத்திரத்தை தவிர மற்றவங்க உட்காருங்க. முராத் கோத்திரம் நின்றாங்க. இந்த கோத்திரத்துல கரண் என்ற கிளையை தவிர மற்றவங்க உட்காருங்க. கரண் என்ற கிளையில ஒருத்தர் நின்றார். நீங்க யார்? நான் தான் கரண் கிளையை சேர்ந்த அந்த உவைஸ் ஒருத்தர் உங்க ஊர்ல இருக்கிறா. எங்க சொந்தம், எங்க வீட்டுக்கு முன்னால. ஐயா அவர் எங்க ஹஜ்ஜிக்கு வந்தாரு, ஒட்டகத்தை எடுத்துட்டு மேய்க்கிறதுக்கு அரஃபா பக்கம் போனார். அவரு கொண்டாரு, என்ன நீங்க போய் உவைஸ் விசாரி, பைத்தியம் மாதிரி ஒரு ஆள் இல்லையா? யார் சொன்னா? அந்த ஆள் சொல்றாரு, அவங்க பைத்தியமா இல்லையா? என்ன சத்தம்? சரி மாஷா அல்ல, தலையும் காய வச்சுக்கிறேன். குளிச்ச தலையை வச்சாலும் சரியா? அவரும் பைத்தியமா? யாருக்கு? அது உவைஸ் ஒருத்தர் விசாரிக்கிறேன், யாரோ பைத்தியகாரமா வர. அடே முட்டாள், நீதான் பைத்தியம்டா, நீதான் பைத்தியம். உவைஸுல் கர்னி பைத்தியம் இல்லை. ஹதரத் அலி, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஓடி போறாங்க அந்த சீதேவியை தேடி. ஒட்டகம் எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, நடுவுல தொழுது இருக்கிறாரு. இவர் வந்தது அவளுக்கு விளங்கிடுச்சு. டக்குனு தொழுகை சொல்லிக்கிட்டாரு. கேட்டாரு, நீங்க யாரு? உமர்ல கேக்குறாங்க. சொன்ன அப்துல்லாஹ். அப்துல்லா அல்லாஹ்ட அடியான். நாம எல்லாம் அல்லாஹ்ட அடியான் தான். ஒரு உம்மா உங்களுக்கு பேச்ச பேரை சொல்லு. சொன்னாங்க உவைஸ். உவைஸுல் கர்னியா? அவர் சொன்னார், நீங்க என்ன என்கிட்ட வைக்கிறீங்க? நீங்க யார்? என் பேர் என்ன, ஊர் என்ன கேட்க நீங்க யாரு? சொன்னாங்களா, அலி அல்லாஹ் தஆலா உமர் இப்னு கத்தாப் அமீருல் முஃமினீன், நான் அலி இப்னு அபீ தாலிப். உடனே சுருங்கி போய் பயந்து போய், அமீருல் முஃமினீனே என்ன விஷயம் உங்களுக்கு தேவை? சொன்னாங்க, நீங்க எனக்கு துஆ செய்யுங்க. சொன்னானா, உங்களுக்கா? மேலான பெரியார்களே, இதுல உமரை விட உவைஸுல் கர்னி சிறந்தவர் அல்ல, அலியை விட உவைஸுல் கர்னி சிறந்தவர் அல்ல. உவைஸுல் கர்னியை போல இந்த உலகமே நிரம்பி இருந்தாலும் உமருடைய உடம்புல வர ஒரு உரோமத்துறை அளவுக்கு பெருமதி இல்லை. உமர்ல அவ்வளவு சிறந்தவங்க, அவ்வளவு சிறந்தவங்க. ஆனா ஹதரத் ரசூல் ஒரு செய்தி உம்மத்துக்கு கொடுக்கறாங்க, தாயை கவனிக்கிறது அவ்வளவு சிறப்பு இருக்கு. சொல்லுங்க, நேரம் கொடுங்க, ஒரு பேச்சு பேசுங்க, மான்னு சொல்லுங்க. அந்த தாய் மௌத்தா போல அதுல பொறுமதி விளங்கும். தாய் தாய் தான் சொல்லுங்க, சுயநலமில்லாத தாய். 40 வயசு 50 வயசு ஆயிட்டாலும் மகனே மடி, தாயிட மடிக்கு ஈடுணை இருக்கு அந்த உலகத்துல. அதுல சுகம் இறங்கியாது இருக்கா? சோஃபா மெத்தையில தூங்குங்க. 2 லட்சம் 3 லட்சம் மெத்தை, அதுல தூங்குங்க, தாயிட மடியில தூங்குவோம். ஓ என்ன இன்பம் சொல்ற கை மேலான பெரியாரை சொல்லி. ஆகையால் தாய் தந்தைக்கு நோகடித்தவன் இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ எந்த தவறு செய்தாலும் அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு தண்டிப்பான். ஆனா எவன் தாய் தந்தை நோகடிக்கிறானோ உலகத்திலே கேவலமாக்காம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். தொட்ட காரியம் தரத்திரியும், தொட்ட காரியம் தரத்திரியும். ஒவ்வொரு பாவம் ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கு பிரதிபலிப்பு இருக்கு. எவன் தாய் தந்தையை நோகடிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் ஒரு ரியாக்ஷன் தெரியுமா? சக்கராத்துல களிமா வராது. அல்லாஹ் பாதுகாப்பு. சக்கராத்துல களிமா வராது, லேசி இல்லை. அதனால மேலான பெரியார்களே, நேரம் ஒதுக்குங்க. மனைவிக்கு நேரம் ஒதுக்குங்க, பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்குங்க, உமாவுக்கு நேரம் ஒதுக்குங்க, தூங்கத்துக்கு நேரம் ஒதுக்குங்க. எல்லாம் போன் வந்துருக்கு. இந்த போன் நல்லா பள்ளிக்குள்ள வந்தா என்ன போட்டு போட்டுருக்கு? செல்போனை ஆஃப் பண்ணும். ஆஃப் பண்ணுவாரா? இல்ல, இவரு சைலன்ஸ்ல போட்டு அப்படி சேவல போடுங்க. அந்த நேரம் அந்த சனியை தக்பீர் கட்ட போதும். கடன்காரன் வந்துட்டானோ எங்க தொழுகையில கொஞ்சாதி ஷாப்பிங் போகணும்னு சொன்னாரு. அவ்வளோ புள்ள பென்சிலும் பேனாவும் கேட்டுச்சு. அதோ ஒத்த பாராண்ணனை கஷ்டம் ஒருத்த அவளோ தொழுகை, அவளோ அவளோ இவனோ இவளோன்னு சொல்லி தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்த உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்ல இந்த பரதேசியா அல்லாஹ் தொழுகிற வல்லன், தொழுகிற லட்சணம். 5 நிமிஷம் தொழுகிற தொழுகையில அந்த போனை ஆஃப் பண்ணினா என்ன ஆக போகுது? நான் டாடா பிர்லாவா இல்ல பெரிய கோடீஸ்வரர், பெரிய மல்டி மில்லியன் மானா எவனா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி அடிமை இல்லையா? அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாங்க யாரு? நூல் கட்டி பொம்மை. அல்லாஹ் நம்மை இயக்குறான், நம்ம இயங்குறோம். நாடி நடமெல்லாம்
அல்லாஹ் தந்த பிச்சை. ஹார்ட் வேலை செய்யலையா? யார் வேலை செய்ய வைக்கிறது? சும்மா வேலை செய்தா சொல்லுங்க, சும்மா வேலை செய்தா இப்படி மூச்சு எவ்வளவு எடுக்குது லேசா. மூச்சு அஸ்மா நோய் இருக்கு இல்லையா, இவ்வளவு கஷ்டப்படுறவங்க மூச்சு எடுக்குது. அல்லாஹ் சொல்ல அது இல்லா போனதான் வேணும். ஒண்ணுக்கு போயிருக்கோம் இல்லையா, பீஷா போகுதா, லேசா போகுது இல்லையா, விளங்குது இல்ல. 2 நாளைக்கு பீஷா போகாம இருக்கட்டுமே, சிறுநீர் 2 நாளைக்கு போகல, 3 நாள் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு லைஃப் முடிஞ்சு. இத்தனை வருஷம் சம்பாதிச்ச சொத்து எடுத்துக்கோ, எனக்கு இது கொஞ்சம் பாஸாவே ஏதாவது வழி பண்ணப்பா. போகுது இல்லையா, 2க்கு போகுது, 1க்கு போகுது, தூக்கம் வருது, அதனால விளங்குது இல்லை. சொல்ல விளையாடக்கூடாது. அல்லாஹ் தந்த அமானிதம் இல்லையா, அல்லாஹ் இயக்குறான், நாங்க இயங்குறோம். உடம்புல ரத்தம் வருது இல்லையா, ரத்தம் ஓடுது இல்லையா, யாரோட வைக்கிறது சொல்லுங்களேன் பாப்பா. இவ்வளவு லேட்டா பதில் வருது. இன்னைக்கு சிலோன் வெத்தியா, சவுத் ஆப்பிரிக்கா வெத்தியா, உடனே அதுக்கு பதில் தான வந்து சங்காயத்துல அடிச்சான். இந்த வருஷத்துல ஹை ஸ்கோர் யார்? ஓ சங்காவா. அவனை பத்தி அவனுக்கே தெரியாம இருக்கு, இதுக்கு தெரியும். ஹஷீம் அம்லா. இந்த கிரிக்கெட் காரர்களை பத்தி தெரிஞ்ச அளவுக்கு சஹாபிகளை பத்தி தெரிஞ்சிருந்தா அவுளியா இருக்கும். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் 10 பேர் சொல்லு, உடனே மகளே சங்கா அப்படி வந்து சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டு 10 சஹாபி யாரு? கேட்ட மாதிரி இருக்க. இந்தியா டீம்ல எப்படி பொட்டிய மாதிரி தெரியுமா? ஓ யாரு? ரெய்னா, ஜடேஜா, கோலி, அதெல்லாமே தெரியலே சகோதரர்களே. சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபி யாரு? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, வ உமர் ஃபில் ஜன்னா, வ உஸ்மான் ஃபில் ஜன்னா, வ அலி ஃபில் ஜன்னா, வ தல்ஹா ஃபில் ஜன்னா, வ ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா ஃபில் ஜன்னா. 10 சஹாபியோட பேரை சொல்லியே சொன்னாங்க. 10 பேர் சொர்க்கவாதி சொர்க்கவாதி சொர்க்கவாதி. தெரியுமா? தெரியுமா? பாடமா? தெரியலையே. உம்மம்மா 85 வயசு, கண்ணு பார்வை மங்கி இப்படியே தேர்ற உம்மம்மா யாரம்மா தேர்றீங்க? மலிங்க காணம். அல்லாஹ் மலிங்க உம்மம்மா. உம்மம்மா நீங்க கபருக்கு போன உடனே முன்கர் நக்கீர் வந்து ஐபிஎல்லில் சிறந்த போலர் யார்? உடனே உம்மம்மா மலிங்க வாங்க. அல்லாஹு அக்பர். வெரி குட். ஜன்னத்துடைய கதவை திறங்க, சொர்க்கத்துடைய வாசலை திறங்க. உம்மம்மா சரியா பதில் சொல்றாங்க. அல்லாஹ் கூட்டு சூழ நாரி போய் பெரிய டிவியை வாங்கி அல்லாஹ் அக்பர் உம்மம்மா. அப்பா பேரே பேத்தி பொஞ்சாதி மாப்பிள்ளை எல்லாம் 2020. பார்க்க வேண்டியதை பார்க்கலாட்டி பார்க்க கூடாது தானா. ரமலான்ல குர்ஆன் இறங்கின மாசம், ரமலான் மாசத்தால குர்ஆனுக்கு சிறப்பு இல்லை, குர்ஆன் இறங்கினதினால் ரமலானுக்கு சிறப்பு. அல்லாஹு அக்பர். குர்ஆன் இறங்கினதினால் ரமலான் மாதத்துக்கு சிறப்புன்னா அந்த குர்ஆன் ஓதினா எங்களுக்கு எவ்வளவு சிறப்பு? தொட்டமா ஓதினமா 23 நோம்பு ஆயிடுச்சே, 23 ஜுஸ் குறைஞ்சது எத்தனை பேர் ஓதினோம் சொல்லு? மன்னிச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை பாவிக்கிறதுக்கு இன்னைக்கு குர்ஆனுக்கு நம்ம செஞ்சிருக்கிற அநியாயம் எதுக்கும் செய்யும். இப்படி அநியாயமா இருக்கு. அழுவுது சொல்லு, குர்ஆன் அழுவுது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பகலையில ஒரு குர்ஆன், ராவையில ஒரு குர்ஆன். ரமலான் மாதம் நோம்பு முடியக்குள்ள 60 குர்ஆன். எத்தனை ஓதிட்டோம்? சில பேருக்கு நினைவு குர்ஆன் இறங்கின வாசம் இல்லையா, கேரம்போர்டு இறங்கின வாசமா? எது நோம்பு? தலைப்புற நோம்ப கண்டோட மச்சான் எட்டு மச்சான் என்னத்தை கேரம்போர்டு. ரெட்ட காணமா, வைட்ட காணமா, பவுடர் பவுடர் அது போட்டு சுண்டியா அப்படி போடும். அம்மா பாருங்க சுண்டிக்கு இருக்கிறானே ராவெல்லாம் உட்காந்துக்கிட்டே ஆள்லாம் சுன்றா சுன்றா சுன்றா. அங்க முஸ்லிம்கள் அழிகிறாங்க. ஷாம்ல, லிபியால, இலங்கையில எத்தனையோ நாடுகள்ல முஸ்லிம்கள் அல்லாஹ் அக்பர் அழிக்கப்படுறாங்க. சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் நெருப்புல போடுறாங்க.
வாங்க ஒரு கவலை சுண்டு மச்சான். பெருநாள் முடிஞ்சு நோம்பு முடிஞ்ச உடனே ஈதுல் ஃபித்ர் பெருநாளை முன்னிட்டு மகாபெரும் கரம் டோர்னமெண்ட். அது வேற நல்லா அடங்கிரு. பழம் நழுவி பால்ல விழுந்து அது நழுவி வாயில விழுந்தான். சரி பொடியம்மாள் தான் கரம் அடிக்கிறா. வயசாளிங்க என்ன இந்த டாம் டோன் இருக்கு தெரியுமா அவளுக்கு? இந்த பக்கம் அப்படி அப்படியே இருப்பாங்க, அப்படி அப்படியே இருக்குமா? இவர் இழுக்க மாட்டார், சின்ன சிப்பி லேசுல இழுக்க மாட்டார். அவர் இழுத்தா ஒரு காய்க்கு வர 10 காய் வெட்டி போடுவான். இப்படியே இருக்கிறார். ஆஜி இல்லைங்க ஆஜி முடியெல்லாம் பழுத்து கபரு வாவாடுது, வீடு போவாடுது. இவர் இழுத்தா அந்த ஏரியால இவருக்கு அடிக்கும். அப்படி நுழைதான். அங்க அபூபக்கர் அழுகிறாங்க, யா அல்லாஹ் மௌத் வர போகுது. உமர் இப்னு கத்தாப் அழுகிறாங்க, ஹஜ்ரத் உஸ்மான் தாடி நலையிற அளவு கபர்ல அழுகிறாங்க. அலி அல்லாஹ் தஆலா சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், அலியே நான் மிஅராஜ்ல ஏண்ட வீட்டுக்கு சொர்க்கத்துக்கு முன்னால வீடு. அல்லாஹ் அக்பர். சொன்னாரு பக்கத்து வீடு கண்ணாடியாலே கட்டிருக்காங்க சொர்க்கத்தை. ஓ அல்லாஹ் தஆலா அவங்க தஹஜ்ஜுடைய நேரம் பாம்பு கொத்தினா எப்படி முடங்குவா பொருத்தத்தில், அத மாதிரி ஆஹின் மின் கில்லத்தி ஸாத் வஸௌதி ஸபர் வஹ்ஷத்தி தரீக். எனக்கு வந்த கேடே, எனக்கு வந்த நஷ்டமே, என் பிரயாணம் மிக தூரமே, கட்டி சாதனம் கொஞ்சமே. என்ன சொல்றாங்க அல்லாஹ் தஆலா? அமல்கள் கொஞ்சமா. யாருக்கு? ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு முன்னால சொர்க்கம் இருக்கு. அவர் சொல்றாரு அமல் கொஞ்சமா. நமக்கு அமல் அழியறாங்க. இவர் காய வச்சிருக்கிறார், எப்படி இழுத்தா எப்படி வெட்டி போடும். அவர் சுண்டி இருக்கிறார். அங்க பார்த்தா என்னது? கம்ப்யூட்டர், இன்டர்நெட், வேற என்ன? ஃபேஸ்புக், வேற என்ன சட்டு பண்ணுவாங்க. அது என்ன சட்டு ஸ்கைப், அது வேற. அல்லாஹ் அக்பர். 2 ஹவர் 3 ஹவர் 4 ஹவர் இவர் ஹைர் அவர் ஹைர் அவங்க அனுப்புவாங்க. இவர் ஹைர் என்னமோ பேசிக்கிருப்பாங்க. அல்லாஹ் கனவில் காணும் இன்பத்தை இன்பம் என்று நினைப்பவன் முட்டாள் இல்லையா? எந்த பெண்ணை பார்க்கிறானோ ஹராமான பெண்ணை, சக்கராத்தில் அல்லாஹ் ஆடை இல்லாம அந்த பெண்ணை காட்டுவானே. ஆடை இல்லாமலே பார்த்துட்டான். மேலான பெரியார்களே, வாழ வரல ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்திருக்கும். வாலிபர்களே முச்ச கவனமா இருங்க, முச்ச கவனமா இருங்க. அல்லாட்ட ஒரு இது சொல்லலா. நான் யூகேல இருந்தேன், இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண எனக்கு ஏதா போச்சு. அல்ல அப்படியா இருந்தா இஸ்லாத்தை விடணுமா யூகே விடணுமா? சொல்லுங்களேன், பின்னுக்கு இருந்து பதில் வந்து இஸ்லாத்தின் பிரகாரம் எனக்கு யூகேல வாழ முடியல என்றால் இஸ்லாத்தை விடணுமா யூகே விடணுமா? யோசிங்க. எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் பாவத்தின் சூழல், அதான் நான் பாவம் செய்யறேன் சொல்ல முடியாது. கடலுக்கே உப்புக்கே உபமானம் சொல்லும் கடலில் இருக்கிற மீன் என்ன சொல்லுது? கடல்ல தானே மீன் இருக்கு. அந்த மீன் சொல்லுதான் சூழலால் பாவம் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதனே, உப்புக்கே உபமானம் சொல்லும் கடலிலே நான் வாழ்கிறேன். எண்ணெய் சமைக்கும் பொழுது உப்பு போட்டு தானே சமைக்கிறேன். விளைச்சா விலகினா தலை ஆடி இருக்குமே, ஆடலை. என்ன சொல்லுது மீன்? கேட்பாங்க இல்லையா, கடலுக்கே உப்பாண்டு. வேற என்ன கேட்பான்? திருநெல்வேலிக்கு அல்வாவா? வேற என்ன கேட்பான்? திருப்பதிக்கு லட்டா? வேற என்ன? மாணவன போதும், அது வேற தெரியும். சரி, அத மாதிரி என்ன கேட்பாங்க? கடலுக்கே உப்பா? அப்ப கடல் தண்ணில தான் உப்பு செய்யுது. அந்த கடல்ல தான் 24 மணி நேரம் மீன் இருக்கு. அந்த மீன் சொல்லுது உப்புடைய சூழலிலே நான் வாழ்கிறேன், ஆனால் எனக்குள்ள உப்பு போகாது. நீ என்னை சமைக்கும் போது உப்பு போட்டு சமைக்கிறே. பாவத்தோட சூழல் இருக்கிறதுனால பாவம் செய்யறேன் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அதனால மேலான பெரியார சொல்ல வாழ வரல, ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்திருக்கோம். மௌத்தா போனா கேட்கிற கேள்வி, நீ யூகே இருந்தியா, கனடால இருந்தியா, அமெரிக்கா இருந்தியா, சிலோன்ல இருந்து? இல்ல 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 இல்ல. மன் ரப்புகே, ஒரு ரப்பு யார்? அது சொல்லு. வேற ஒரு கேள்வி இல்ல. உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு? HSBCல வேறங்க, கமர்ஷியல் பேங்க்ல, அது அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி பேங்க். சம்பத் பேங்கா இல்ல இல்ல HNBயா, அதெல்லாம் சின்ன சின்ன ஆட்டம். இந்த விஐபிக்கு ஒரு பேங்க் இருக்கா, என்னது சார்ட்டரா?
ஒரு பேங்க். ஓ அதுல சுவிஸ் பேங்க் அது வேற. சோலே மௌத்தா போனா முன்கரக்கி வாங்க 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 வாங்க. சுவிஸ் பேங்க்ல எவ்வளவு விட்டு வந்தீங்க? ஓட சுவிஸை விடு, கொமர்ஷியலை விடு, HSBC விடு, எல்லாத்தையும் விடு. அல்லாஹ் தந்ததை மண்டப்புக்கே ஒரு ரப்பு யார் சொல்லு? ஒரு ரப்பு யார்? உன்னை வளர்த்தது யார்? உன்னை வளர்த்தது யாரு? தயார் செஞ்சுக்கோ சொல்லி. நம்மட பவர் அங்க காட்டல. நம்மட திறமைய நம்மட பின்னுக்கு என்ன பேக்ரவுண்ட், நம்ம பேக்ரவுண்ட் அங்க காட்டல. முக்கி நான் தெரியுமா தெரியுமா நாயரு அங்க அதெல்லாம் கேட்கல. தெரியாது. அதனால மேலான பெரியார்களே, தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிருங்க. துணியா தூக்கம் ஏமாத்துது, ஏமாந்துறாங்க. இப்ப என்ன சொல்ல தெரியுமா? பள்ளிக்கு வந்தாச்சு, செல்போனை ஆஃப் பண்ணுங்க, ஒன் பண்ணாங்க, சைலன்ஸ்ல போடாதீங்க. இதை இப்ப தொழில் அங்க நீங்க எத்தனை பேர் தொழுத பார்த்து யோசனை வருமா இல்லையா? யார் அடிச்சது? அதனால ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் சட்டம். இங்க ஒன் பண்ண இல்லாது. இது யாரும் செய்ய இடம் இல்லை, அல்லாஹ்வோட பேசுற இடம் இது. சரி, வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயாச்சு. கொஞ்சம் அது எப்படா வருமானு பாத்துட்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா? இங்க யாரும் இல்லையா உங்களுக்கு? உமா வாப்பா சாச்சா பெரியம்மா இல்லையா? தோழி கீழி ஒன்றுமே கிடையாது. மாப்பிள்ள தான் ஒரே ஒன்று. எப்ப வருவான் எப்ப வருவான்னு கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருப்பான். அது இந்த நாட்டுல ரொம்ப விசேஷமா. இவர் வீட்டுக்கு போறே, வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு விருப்பமான 65 35 செஞ்சு வச்சிருக்கா. அப்படின்னு முருங்கா முருங்கா ரொம்ப விருப்பம் தானே, முருங்கா செஞ்சு வச்சிருக்கேன். ரசம் உங்களுக்கு விருப்பமான ரசம் சந்தோஷமா கொண்டாடி மாப்பிள்ள பேசிக்கிட்டாங்களா? புள்ள வருவா, அப்பா அப்பா ஒன்னா புள்ள வந்துட்டு வாப்பா. நைஸ் கொஸ்டின், ஸ்காலர்ஷிப் பாஸ். குட் குட் குட். சிங்க குட்டிடியா நீ? ஏன் புள்ளடா பெஸ்ட் வராம இருப்பியா? என்ன நல்லதான் போயிட்டு இருந்துச்சா? இப்ப வருது கும் கும் வெச்சா. பாஸ் பாஸ் என்னடா பாஸ் சொல்லுடா. அந்த 1 லட்சம் பவுன் செக் ரிட்டர்ன் பாஸ். ஒன்னாடி வந்தா என்னங்க என்னடி 65 திண்டு நாசமா போறேன். நல்லதான் பேசிக்கணும். புள்ள வந்தா வாப்பா என்ன கொப்பா இல்ல ஒன்னா பிள்ளை 10 பிள்ளை வெளியே போ. ஃபேமிலி லைஃப பாத்தீங்களா? இல்ல வாழ்க்கை பாத்தீங்களா? என்ன அநியாயம் சோதனை இது பாருங்க. நாடுகள்ல டிவோர்ஸ் டிவோர்ஸ் டிவோர்ஸ், தலாக் தலாக் தலாக். ஏன் அவள ஹக்க நிறைவேற்றவில்லை? அங்கேயும் பிசினஸ், பள்ளிக்குள்ளேயும் பிசினஸ், வெளியிலேயும் பிசினஸ். எதுக்கு எது இல்லையா? அன்னைக்கு பாத்ரூம்ல ஒத்தேன், வெளியே நான் வெளியே உள்ளுக்கு ஒத்தேன். எப்படா வருவான்னு நான் நிக்கிறேன். ஹலோ, அவர் பாத்ரூம்ல பிசினஸ் பண்றானா? அடே டாய்லெட்ல போயிட்டு மாறி போயிட்டு யாரும் பண்ணி இருப்பாரு. நஜீஸ் குடிச்சவனே அங்க போய் நாறுதில்லை அவனுக்கு. டாய்லெட்லயும் பிசினஸ். அல்லாஹ் மேலான பெரியாரை சொல்லி ஆகையால் விளையாடாதீங்க. வலிக்குள்ளி ஆலைக்கு ஹாக்கு. அந்த மனைவி பத்தி அல்ல கியாமத்துல கேட்பான், பிள்ளைகளை பத்தி கேட்பான், உம்மா அப்பா பத்தி கேட்பான். தாய் தந்த விஷயத்துல முச்சம் கவனமாக இருங்க. பிர்ரு அபாக்கும் தபுர்ருக்கும் அபுனாக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நீ உன் தாய் தந்தைக்கு பணிவிடை செய், நல்ல முறையில் நடந்துக்கோ, ஓம் புள்ள உனக்கு செய்வான். அப்படிதான் அல்லாஹ் அப்படிதான் பிடிக்கிறது. நம்ம தாய் தந்தைக்கு நல்ல நடந்தா எங்க புள்ள நல்லது செய்வான் இல்லையா? அப்படியா இல்லையா? ராவு 1 மணி பாப்பா சொன்னா உம்மா பாப்பாக்கு வெளியே போ, உம்மா பாப்பா வெளியே ரொம்ப கவலை கூதலா இருக்கடே குடிலா இருக்கடா ஒரு பெட்ஷீட் தாடா. பாப்பா சொன்ன மகனுக்கு ரெசிபி கொடுத்துருவான். மகங்கால போனா கொடுத்தா வந்தா லேட் ஆயிடுச்சு. பாப்பா கேட்டானா ஏண்டா பெட்ஷீட் கொடுக்க எவ்வளவு நேரம்? இல்ல பாப்பா நான் பெட்ஷீட் 2 கிழிச்சு பாதி கொடுத்து பாதியை வச்சுட்டு வந்தேன். ஏண்டா கிழிச்ச முழுசா கொடுக்கறா? இல்ல பாப்பா இல்ல, நாளைக்கு நான் பெருசாவே ஒன்ன வெளியே போடக்கொள்ள உனக்கு பெட்ஷீட் வேணுமே, அதுதான் பாதியை வச்சேன்னா. ஆஹா, அப்பதான் முட்டாள் வாப்பாக்கு விளங்கிச்சா எவ்வளவு பெரிய பாரதூரமான செயல் செய்தேன். அதனால மேலான பெரியார்களே, தாய் தந்தை விஷயத்துல முச்ச கவனமாக இருங்க. அந்த தாய் தந்தைக்கு நீங்க செஞ்சா உங்களோட புள்ள உங்களுக்கு செய்வா. இது நான் சொல்லல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, இஃபு தைஃபு நிசா, நீ பத்தினியாக வாழு, உன் பொஞ்சாதி பத்தினியா வாழுவான். எவ்வளவு சுத்தமான பேச்சு, சுருக்கமான பேச்சு. சில பொடியமா கேட்க, என் பொஞ்சாதி எப்படி இருப்பான்? ஒன்ன மாதிரி தான். நீ எப்படியோ அப்படியே பொஞ்சாதி. நான் நல்லவனா நல்ல பொஞ்சாதி, நான் கெட்டவனா கெட்ட பொஞ்சாதி.
நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அத்-தய்யிபாத்துல் தய்யிபீன், மனமானவனே உனக்கு மனமான ஜோடியை நான் சேர்க்கிறேன். அல் ஹபீஸாத்துல் ஹபீஸீன், கெட்டவனே கெட்ட ஜோடியை நான் சேர்க்கிறேன். சரியா இல்லையா? நாமள உள்ள வேண்டிய மாதிரி வாழுவேன், பொம்பளை தானே கவனமா வாழும். இவர் ஆம்பளையா சேத்த கண்டா விதிப்பாரா, தண்ணியை கண்டா கழுவாரா? எவன் தான் சொல்லி கொடுத்தாலும் தெரியா? நீ சேத்த கண்டா விதி, தண்ணியை கண்டா கழுவு. அல்ல என்ன பண்ணுவா தெரியுமா? சேத்த கண்டு விதிச்சு தண்ணியை கண்டு கழுவினா பொம்பளைய ஒரு பஞ்சாதி ஆக்குவான். நம்ம வாட போதெல்லாம் வாழ்ந்துட்டு கல்யாணம் முடிக்க கிட்ட யாருமே தொற்றுக்க கூடாது. ஃபர்தா போட்டுக்கணும். யாருதான் வீட்டை விட்டு வெளியே இறங்கி, இவரு பேயாத மேய் இல்லை, ஆனா இவரை கொஞ்சாவது வீட்டை விட்டு வெளியே இறங்கி இருக்கக்கூடாது, பாத்ரூம் கூட போயிடக்கூடாது. யாருதான் அப்படியா இருந்தா ஊர்ல இருந்து இறக்கணும். கல்யாண விஷயத்துல யாரும் பயப்படாதீங்க. நீங்க நல்லவனா ஜோடி அல்லாஹ் சொல்றான், அத்-தய்யிபாத்துல் தய்யிபீன், மனமானவனே மனமானவன். சரி, அவர்ட்ட இரண்டாவது அமல் அது. மூணாவது அமல் தெரியுமா? அவர்ட்ட ஓலா யம்ஷி பின் நமீமா, அவர் வாழ்க்கையில கோல் சொல்றது கிடையாது. ஒன்று பொறாமை, இரண்டாவது உம்மா பாப்போட மனசு நோடிச்சது இல்லை, மூணாவது கோல் என்பது மௌத்து வரை இல்லை. அந்த மூணு அமலே நான் பொருந்திக்கிட்டேன். அதனாலே ஏட ரஹமத்துடைய பார்வை அவர் பக்கம் போயிட்டே இருக்கிறார். மேலான பெரியார சோதரர்களே, வாழ்க்கையில் அல்லாஹ் எதை நேசிக்கிறான் பாருங்க. எந்த அமலை நெருக்கிக்கிறான்? எத்தனையோ தஹஜ்ஜுத், சுப்ஹானல்லாஹ், குர்ஆன், நோன்பு, ஹஜ், உம்ரா எல்லாம் இருக்கு. குடம் சீராக இல்லை, அஹ்லாக் சீராக இல்லை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை, மன்னிக்கிற மனப்பான்மை இல்லை, மன்னிப்பு கேட்கிற மனப்பான்மை இல்லை. அஹ்லாக் நல்ல குடம் என்ற வாசல் மூடி இருக்கு, மூடி இருக்கு. அதனால உலகத்துல நீ எந்த அமல செஞ்சாலும் சின்னதா லேசா நினைக்காதீங்க, எந்த பாவத்தை செஞ்சாலும் லேசா நினைக்காதீங்க. பாவம் செய்வது ரொம்ப லேசி, லேசா இல்ல. நம்ம உடம்புல இந்த ஜுப்பாவை போட்டா எனக்கு விருப்பம் இல்ல, அழுக்கு பட ஊத்தப்படுறது எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா தானா படுது. எங்க வீட்டுக்குள்ள தூசு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா தூசு தானா வருது. அதே மாதிரி நம்ம பாவம் செய்ய நமக்கு விருப்பம் இல்லை, பாவம் தானா வருது, தானா வருது. அதெல்லாம் தான் சொல்லி அல்லாஹ் தக்வா உண்டாக்கு நோம்ப தந்தான். அல்லாஹ்வோட பயம் இருந்தா பாவம் செய்ய மாட்டான். இப்ப நம்ம பாருங்க, நோம்பு பிடிச்சிருக்கிறோம், சரியான தாகம், சரியான பசி, வீட்டுல யாரும் இல்ல, ஃப்ரிட்ஜ்ல தண்ணி இருக்கு, ஆப்பிள் பழம் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, திம்பமா? ஒரு ஈமான்தார் திம்பானா? ஒரு ஈமான்தார் தண்ணி வாயில வைப்பானா? சொல்லுங்க, வைக்க மாட்டான். ஏன்? யாரு பார்த்துருக்கா? யாருதான் இல்லையே, சாப்பிடு குடி. யாரு பார்த்துருக்கா? சத்தத்தை காணுமே, நான் ஒரு ஆள் என்ன சத்தம் போடுறேன், அல்லாஹ். யாரு பார்த்துருக்கா? போதாது. யாரு பார்த்துருக்கா? நோம்பு காலத்துல பகல் நேரத்துல தண்ணி குடிச்சா மட்டும்தான் அல்ல பாப்பானா, மத்தெல்லாம் சுமட்டுவானா? சில பேர் கொழும்புக்கு போற பாவம் செய்ய, எனக்கு கொழும்புல அல்ல இல்லையா? சில பேர் துபாய்க்கு போற, துபாயில அல்ல இல்லையா? பேங்காக்கு போறேன், பேங்காக்ல அல்ல இல்லையா? யூகேல அல்ல இல்லையா? எங்க அல்ல இல்ல? அல்லாஹ் எல்லா இடத்துல பாவம் செய்யலாம், அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கிறானே. இந்த தக்வா உண்டாக்கத்தான் அல்லாஹ் செய்யலாம். சரி, பொடியமான செய்தாச்சு, வச்சான் பியர். யாரோ சொன்னாங்களா சாராயம் ஹராமா, பியர் ஹலாலா. இந்த பண்டி பெரிய பண்டி தான் ஹராமா, சின்ன பண்டி ஹலாலா? பண்டி பண்டி தானே, ஹராம் ஹராம் தானே. மக்கள் ஒரு பொடிய வந்தான், அஜரத்தே முக்கியமா பொடியமா கேள்வி கேட்டா நல்லா நல்லா கேட்பாங்க, சரியான சந்தோஷம். கேளுனா அஜரத்தே மக்கா பியர் குடிக்கணுமா? மக்கா பியர், அது நான் மக்கா பியர் மதினா சாராயம். பார்த்தா ஒரு டின்னை வாங்கிட்டு வந்திருக்கான், சிகப்பு கலர் டின்னு, அரபுல பியர்னு எழுதிருச்சு. இவன் பார்த்தா விக்கிறது மக்கால எழுதிருக்கு அரபில, பிஸ்மில்லாஹ் குடிச்சா சரி நிறுத்திருப்போம். சோலே மக்கால போனா நாய் நாய் தான், மதினா போனா பட்டி பண்ணி தான். உம்மம்மா ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஒரு நாய் குடி வந்தான். உம்மம்மா என்னடா பேசாத, மக்கா நாய், மக்கா நாய் 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 தானே. அதனால ஏமாந்துறாங்க, நாங்க சிங்க பரம்பரை, அதை குடிச்சா சிங்கம் ஆயிடுவோம். சிங்கமாய் உள்ள போய் அசிங்கமா வெளியே வந்துருவான், இல்லையா? சாராயம் ஹராம். எந்த அளவு தெரியுமா? சாராயம் குடிக்கிறவனே கபருக்குள்ள வச்சு கிபிலாவின் பக்கம் முகத்தை திருப்பி அடைக்கிறோம் இல்லையா? சந்தேகமா திரும்ப தோண்டி
பக்கம் இருக்காரு. லேசி இல்ல, தஷ்கீல் பண்றான். சாராயம் குடி, சிங்கமாயிருவே. அல்லாஹ் அவன் போயிட்டு வர்ற மாய் பார்க்கணும். அசிங்கமா வரும். குடிச்ச மாய் தான் வெளியே வரும். காபோத்த குடிச்சா ஒரு மாய் வருவான், அரை போத்தா குடிச்சா இன்னொரு மாய் வருவான், முக்கா போத்த குடிச்சா டிசைன் வேற, ஒரு போத்த குடிச்சா ஓஹோ. அதான் சீக்கிரத்துல சொல்லுவான், காலக்கவனம் காலகண்ணியா. அதை கத்துவானே காணம் மரணம்ன்றானே, அவன் காபோத்த அடிச்சு அவனுக்கு போதா. காலக்கவனம் காலகண்ணியா, பாகியக்கவனம் பாக்கியவந்தியா. அப்படி போவான். துங்கால கவனம் துல்லோக்கிடம் அதிபதி அவன். போத்தல கவனம் போதி சத்து அப்படியே படுத்து. அவனால எந்த பிரச்சனையும் இருக்காது. யாப்பங்கா மரணம் மறப்பான். ஏதோ போதி சத்துடனே சரியா சொன்னா, கால கவனம் காலகண்ணியா, பாகிய கவனம் பாக்கியவந்தியா, துங்கால கவனம் துல்லோக்கிடம் அதிபதி, போத்தல கவனம் போதி சத்து அப்படியே படுத்துப்பா. பாப்பா ஏன் சாரம் இல்ல பாப்பா, பரவாயில்ல போதி சத்துவாயிரும். மேலான பெரியார்களை எல்லாம் பாதுகாக்கணும். நிறைஞ்சு போச்சு. பொட்டியமா ட்ரிப் கொண்டு போனா அதோட பியர் இருந்தா தான் ஒரு கிக்கா. சரி, நான் என்ன சொல்ல வரேன்டா, பாவம் தேடி வரும், கைய வச்சிராங்க, அதை குடிச்சிராங்க. வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மளோட வாழ்க்கை ஜெயிலாக்கி இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கிறோம். சிறைச்சாலையில் நினைச்சதெல்லாம் குடிக்க இயலாது, சிறைச்சாலையில் நினைச்சதெல்லாம் உடுக்க இயலாது, சிறைச்சாலை நினைச்ச இடத்துக்கெல்லாம் போக இயலாது, சிறைச்சாலை நினைச்சதெல்லாம் சாப்பிட இயலாது. அத்துனியா சிஜ்னுல் மூமின். ஒரு மூமினுக்கு சிறைச்சாலை இது. நம்ம வாழ வரல, ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்திருக்கிறோம். ஆகையால் மேலான பெரியாரை சோதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இல்லையா? இப்ப இதுதான் ஈமான். கபர் இருக்கு நம்பணும், இஸ்ராயீல் ஸல்லல்லாஹு நம்பணும், கேள்வி கணக்கு இருக்கு நம்பணும், சொர்க்கம் இருக்கு நம்பணும். அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயத்தை நம்புபவன் தான் முஸ்லிம் மூமின். கண்ணால கண்டா எல்லாம் நம்பிடுவாங்களே. கண்ணால கண்டா சொல்லுங்க எல்லாம் நம்பிடுவாங்க. இல்லையா? கண்ணால காணது இல்லை, நம்ம கபர காணல, முன்கணக்கிற காணல, இஸ்ராயீல காணல. சில பேர் கண்டாதானே என்ன செய்யுது? காண தேவல். காணாம ஈமான் கொள்ள பேர ஈமான். அல்லாஹ் சொல்ற அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயத்தை நம்புவாங்க. கேள்வி கேட்டா முடிஞ்சு போச்சு. கேட்க வேண்டியதான் கேள்வி. கபர்ல முன்கர் நக்கீர் நீ கண்டியா? முன்கர் நக்கீர் சொன்னாங்களா? யார் சொல்றது பதில் சொல்லுங்க. மீன் மீன் இருக்கு இல்லையா, அப்படியே மீன் போயிட்டு இருக்கான். சின்ன சின்ன மீன் எல்லாம் பின்னால வரலாம். உம்மா மீன் திரும்பி திரும்பி பார்த்து 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 போகுதான். அப்ப சின்ன மீனா கிடையாது. உம்மா என்னம்மா பாக்குறீங்க? நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா? யாரு? தாய் மீன் புள்ளங்களுக்கு சொல்லுது. புள்ளங்க சொல்லி சொல்லுங்கம்மா சொல்லுங்க. நீங்க சொல்ல இருக்கிறீங்க, நாங்க கேட்கிறோம், சொல்லுங்கம்மா. அப்ப அந்த மீன் சொல்லிச்சான், இப்ப நீ எல்லாம் போகலையா, சாப்பாடு மாதிரி ஒன்று தொங்கும், அதுல வாய வச்சிடாது, ரொம்ப ருசியா இருக்கும். அதுக்கு பயங்கரமாகும். நீ வாய வச்சா கொஞ்சம் கீழே வரும், இன்னும் நீ நல்லா சாப்பிடுவ, வாய் மாட்டிக்கும். புள்ளங்க எல்லாம் மூஞ்ச மூஞ்ச பார்த்து சிரிச்சுக்கிறதா, உம்மா ஆரம்பிச்சுட்டாங்க, உம்மா ஆரம்பிச்சுட்டாங்க, பழைய பல்லவிதான். அதுக்கு பிறகு நீ வெளியே இழுப்படுவ, உட வாய் மாட்டிக்கும். வெளியே இழுபட்டா இந்த தண்ணிக்கு வெளியே வானம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அது மாத்திரமல்ல, ஓண்ட வாய் ஒரு நூல்ல கட்டி இருக்கும், அந்த நூல்ல ஒரு கம்ப கட்டி இருக்கும், அந்த கம்பு ஒரு கை பிடிச்சிருக்கும், அந்த கைக்கு ஒரு உடம்பு இருக்கும், அந்த உடம்புல ஒரு மூஞ்சி இருக்கும், அந்த மூஞ்சிக்கு ஒரு பல்லு இருக்கும், 32 பல்லு ஈனி இச்சாடுவை. நீ அப்படியே செத்துருவ. நான் சொல்றத நம்பு. அம்மா நீங்க இன்னும் ஒட்டகம் காலத்துல இருக்கிறீங்கப்பா, இது கம்ப்யூட்டர் காலம்ப்பா. சரியா? நீங்க இன்னும் ஒட்டகம் காலத்துல இருக்கிறீங்க. இந்த இஸ்லாம், இந்த குர்ஆன், இந்த ஃபர்தா, இந்த தாடி, இந்த உடுப்பு, அது ஒட்டகம் காலத்துக்கு சரியா? இது கம்ப்யூட்டர் யுகமா, இன்டர்நெட் காலமா? அல்லாஹ் சொல்லுங்க சொல்லுங்கம்மா. வேற அப்புறம் உடனே ஒரு சட்டி ஒன்று இருக்கும், அதில் போட்டுருவான். பிறகு உடனே கொண்டு போவா, வீடு ஒன்று இருக்கும், அந்த வீட்டுல கூரை, கதவு, ஜடை எல்லாம் இருக்கும். அங்க ஒரு உருவம் இருக்கும், அதுக்கு இவ்வளவு பெரிய முடி இருக்கும், அது இதை விட பயங்கரமா இருக்கும். ஈடு எடுத்துச்சுன்னு வச்சுக்கோ, உடனே உள்ள கொண்டு போய் துண்டு துண்டு துண்டோ வெட்டி மஞ்சள் மிளகாய் போட்டு உடனே பழுத்தி, பிறகு நெருப்புல போட்டு எண்ணெயில போட்டு உடனே பொறிச்சு உடனே சிரிச்சு சிரிச்சு திப்பாங்க. பிறகு உடனே எலும்பு இருக்கு, அதையும் வீச மாட்டாங்க. ஒண்ணு மியா மியா ஒன்று இருக்கும், பவு பவு இருக்கும், ரெண்டுல ஒன்று கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் நடக்கும். சிரிச்சுக்கிறா அம்மா கதை சொல்றாங்க. அப்படியே போற நேரம் அந்த சாப்பாடு தொங்குதான். அப்ப மீன் வாய வச்சுட்டான் புள்ள ஒண்ணு, அப்படி ருசியா சொல்லிச்சா. நல்ல நேரம் உம்மோட பேச்ச கேட்கல, உம்மோட பேச்ச கேட்டிருந்தா இப்படி ருசியான சாப்பாடு கிடைச்சிருக்குமா? சொல்றோம் இல்லையா?
ஹஸரத் மார்த பேச்ச கேட்டு இந்த குர்ஆன் ஹதீஸ கேட்டு நம்ம வட்டி எடுக்காம இருந்தா என் கடை 2 தட்டா இருக்குமா? நான் கொழும்புல கடை வாங்கி இருப்பேனா? அங்க புத்தளத்திலயோ வேற எங்கேயோ 2, 3, 10 ஏக்கர் தென்னம் தோட்டம் வாங்கி இருப்பேனா? வட்டி எடுக்காம வாழிடுமா? இந்த ஹஸரத் மார்த பேச்சுகள் சரி வராது. பொய் சொல்லாம யாரும் செய்யணுமா? அல்லாஹ் அக்பர். சொல்றேன் சகோதரர்களே, விளையாட்டு இல்ல. வட்டி எடுத்தவன் நல்லா இருந்த சரித்திரம் இல்ல. அஸ்ஸிதுகு யுன்ஜி வல் கிதுபு முஹ்லிக். பொய் உங்களுக்கு உண்மை ஈடட்டம் தரும், பொய் அழிவை உண்டாக்கும் ரசூலுல்லாஹ். எங்க பொய், எங்க அநியாயம், எங்க கியானா மோசடி இந்த 3 இருக்கோ அந்த சமுதாயம், அந்த ஊரி, அந்த குடும்பம், அந்த நபர் உருப்படாது ரசூலுல்லாஹ். 3. ஒன்று பொய், 2வது ஜுல்ம் அநியாயம், 3வது கியானா மோசடி. மன் கஷனா ஃபலைஸ மின்னா. எவன் மோசடி செய்கிறானோ அவனின் உம்மத்தையே சேர்ந்தவன் இல்ல ரசூலுல்லாஹ். விளையாட்டு இல்லை. கலப்படம் செஞ்சிராதீங்க. மேட் இன் சைனானா சைனாவா, ஜப்பான் ஆகாது. மேட் இன் ஜப்பானா ஜப்பானா சைனா ஆகாது. பொய் சொல்லிராதீங்க, கியானத் மோசடி செஞ்சிராதீங்க. ஒரு மூமின் மோசடி செய்ய மாட்டான், ஒரு மூமின் பொய் சொல்ல மாட்டான். ஒரு மூமின் பாவியா இருப்பான், அது வேற விஷயம். ஹை, நல்ல நேரம் பேச்ச கேட்கல, கேட்டா முன்னேறல. வேளாண் பெரியார்களே, இப்ப வாய் மாட்டிக்கிடுச்சு, விழுந்தாவே மேல. மீன் பாக்குது, செத்த மீன் கண்ண கண்டுறீங்களா? திறந்துருக்குமா மூடி இருக்குமா? பேசுகிறேன் பாப்பா. ஏதோ மீனே கண்டில்லாத மாதிரி ஏதோ நான் மட்டும் மீன், கட்டல்ல மீனா இருக்கு, கட்டல்ல கடல் இருக்கா? நானும் மலைநாட்டுக்காரன் தானே. நீண்ட கண்ணு திறந்திருக்குமா மூடி இருக்குமா? நல்லா திறந்திருக்குமா கொஞ்சம் திறந்துருக்குமா? நல்லா திறந்து பாருங்க, மீனை பாருங்க. நீங்க சொன்ன வாழை தெரியுதுமா? தெரியுதா? இப்ப உம்மா நீங்க சொன்ன கயிறு ஆமா, கம்பு ஆமா, ஒருத்தன் புடிச்சிருக்காமா, சிரிச்சா அம்மா, சிரிச்சிட்டா அம்மா, சிரிச்சானா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க சகோதரர்களே. நோம்பு இல்ல, ஜகாத் இல்ல, சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் நோம்பு, வாலிபே பகிரங்கமா பகல்ல திங்கிறான். இந்த உடம்ப திண்டு எங்க வளர்க்குற? எங்க வளர்க்குறீங்க? என்ன செய்ய? எல்லாம் செஞ்சாச்சா? அதெல்லாம் அப்படி சொல்லியாச்சா? இப்ப சக்கராத்துல பாக்குறோம், விளங்குது எல்லாம். ரப்பனா ஏ ரப்பே அபுசர்னா பாத்துட்டே அல்லாஹ், பாத்துட்டே அல்லாஹ், வசமேனா கேட்டுட்டே, ஃபர்ஜேனா என்னை கொஞ்சம் பிற்படுத்தியா அல்லாஹ். நோம பிடிச்சிட்டு வாரே, தராவி தொழுதுட்டு வாரே, குர்ஆன் ஓதிட்டு வாரே. மீன் சொல்லுது, உம்மா என்னை காப்பாத்துங்க உம்மா. என்ன மீன் என்னை காப்பாத்து, உம்மா கேட்க காப்பாத்த சொல்லுங்களே பாப்பா. உடனே டோல்பின் மீன் தானே, அப்படி ஒரு பட்டி அடிச்சு நூலை வெட்டி, உம்மா கேளா புள்ளைய காப்பாத்து. அதே மாதிரி சக்கராத்துல உள்ளவன் பேசுறான், நம்மளுக்கு கேட்காது, கேட்டாலும் உதவி செய்யலாது, உதவி செய்யலாது. சக்கராத்துல என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? ஹதீஸ்ல பாருங்க. உதவி செய்யலாம். அவன் கண்ணை பொத்தி இல்ல சவலே, அவன் தான் கண்ணை திறந்திருக்கிறான். நம்ம தான் கண்ணை பொத்திக்கிட்டு இருக்கோம், நம்ம கண்ணை பொத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்ணை மூடுற ஒரு நாளைக்கு அன்னைக்குதான் உண்மைக்கு திறக்கிறோம். கண்டவர் நின்றவர், நின்றவர் கண்டிலர். காரணமா நிக்கல, அது நின்றா காணில. மேலான பெரியார்களே, இப்ப சொல்றோம் ஆமாம்மா விளங்குது, சட்டில போட்டாச்சு, வீட்டுக்கு போனா மனைவி கொண்டாங்க கொண்டாங்க, மனைவி வெட்டினா வெட்டுறா. ஒவ்வொரு நேரமும் மீன் பேசுது, உம்மா நீங்க சொன்னது சரி, உம்மா நீங்க சொன்னது சரி. அதே மாதிரி சோதர்களே, மையத்து மூத்தாயினா பேசுது, குடுப்பாட்ட கூட பேசுது, கபன் செய்ய கூட பேசுது, தூக்கிட்டு போக பேசுது, கபருக்குள்ள வச்சோட பேசுது. சொல்லுதா அடைக்கிட்டு போயிடாங்க போயிடாங்க, கொஞ்சம் நில்லுங்களே, கொஞ்சம் நில்லுங்களே. அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மகனே நீ அடக்கிற உடனே போயிடாத, கொஞ்ச நேரம் ஒரு ஒட்டகத்துல ஒட்டகத்துல வந்து பால் எடுக்கிற நேரம் எவ்வளவோ அந்த நேரம் அளவு கொஞ்சம் நிறுத்திட்டு போ மகனே என்று சொல்றாங்க. மேலான பெரியாலே சகோதரர்களே, சொல்லுவாங்க
பேச தெரியாதவனுக்கு ஆரம்பிக்க தெரியாது, பேச தெரிஞ்சவனுக்கு முடிக்க தெரியாது. பேச தெரியாதவனுக்கு ஆரம்பிக்க தெரியாதா, பேச தெரிஞ்சவனுக்கு முடிக்க தெரியாதா? இப்ப நம்ம முடிக்க தெரியாம போய்கிட்டு இருக்கிறேன். சரி, முடிச்சுக்கிறேன். கண்ணியமானவர்களே, அதனால மீன மாதிரி ஆயிராங்க. சொல்ற பேச்சு கேளுங்க. யூகேல பிரச்சனை அது இல்ல, ஒன்றும் இல்ல. அமெரிக்கால கனடா இல்ல, சிலோன் இல்ல, ஒன்றும் இல்ல. நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் முஸ்லிம். சொல்லுங்களே, என்கிட்ட நான் யூகே காரன், என்கிட்ட யூகே பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருக்கு என்றதுல நீங்க பெருமைப்படுவீங்களா? நான் ஒரு முஸ்லிம் என்று பெருமைப்படுவீங்களா? சொல்லுங்களே பாப்பா, வாயை திறந்து. நான் ஒரு முஸ்லிம், நான் அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. இதுதான் பெருமை. நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிமாகவே நம் அனைவரையும் வாழ வைப்பான், முஸ்லிமாகவே நம் மன்னிக்க செய்வான். அந்த தியாகத்துல முஸ்லிம்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்து புரிவான். வாஹது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தௌபா செஞ்சுவோமா? صلوات عليكم اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وعلى اله وصحبه وسلم. கொஞ்சம் நெருங்கி வாங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் நெருங்கி வாங்க. ஒரு 2 லைட் ஆஃப் பண்ணுங்க.